எங்கள் பாடி பில்டிங் ஸ்போர்ட்டை ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிய வச்சது வெங்கட். அதுக்கு ரொம்ப சந்தோஷம் வெங்கட், உண்மையிலே ரொம்ப நன்றி. நான் தான் நன்றி சொல்லணும். எல்லாரும் நினைக்கலாம் அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இல்லை நீங்களாம் ஜெயிக்கலைன்னா நான் யாருன்னே தெரிஞ்சிருக்காது, என்ன நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஒரே ஒரு முறை நீங்கள் எல்லாரும் எந்திரிச்சு நின்று கை தட்டினீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன் அப்படின்னா 60 வயசுல அவர் பாடி பில்டிங் பண்றாரு. உண்மைக்கே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ வேர்ல்டு லெவலில் நம்ம இந்தியா டாமினேட் பண்ணுது. இந்தியா அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் டாமினேட் பண்ணுது. ஏன்னா நம்ம 50 வாட்டி தோற்றுருப்பேன் டிஸ்ட்ரிக்ட் மட்டும். அதுக்கப்புறம் தான் தெரியும் நான் பண்ண காம்படிஷன் எதுவுமே செல்லாது. Good afternoon, everyone. Welcoming you all for this great event conducted by Zift Academy. I would like to all ask you to please stand up for this Tamil Thai Vartha, please. Thank you very much. Please take your seats. It's my great pleasure to invite our esteemed chief guest, Mr. D. Madhivanan. He is known to be the first international boxer from Tamil Nadu and one of the most powerful and scientific boxer of our country. He has represented for India in South Asia Boxing Championship Dhaka and won silver medal in the year 1985. He has won the Asian Boxing Championship Bangkok in the year 1985. He has participated in Seoul 1986 as well, and many more to his big career. He has trained up several international boxers. Mr. D. Madhivanan had the honor of meeting the greatest boxer Muhammad Ali and had discussions with him on the modern techniques of boxing. Our esteemed chief guest has been a coach at ICF and trained many students who have been appointed in excellent government jobs. Can we just have for the shawl ceremony, please? Just before that, sorry, can I just call upon Mr. Gopal to give a small introduction on Zift Academy? Can we all just clap for him? I just call upon Mr. Gopal, the founder of Zift Academy, to talk a few words on this. இந்த இடம் எப்படின்னா நம்ம நாட்டோட ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிற மக்கள்லாம் சேர்ந்துருக்க இடம். தமிழ்நாடு அப்படின்றது எல்லாத்துக்குமே உலகத்துக்கு இன்றைக்கி ஆரம்ப இடம். எந்த ஒரு விஷயம் நடந்தால், ஒரு டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு புது சாதனை பண்ணுறதுனால இங்கே இருந்தால் உருவாக்குறாங்க. இதில் ரொம்ப போராடுற குணம் அதிகமாக இருக்கிறது பாடி பில்டிங் தான். மற்ற ஸ்போர்ட்ஸ் கூட டெக்னிக் கற்றுக்கலாம், அந்த டைம் பீயிங்கில் அவங்க அதை கேன் மேனேஜ் அண்ட் வின். பட் இதுதான் உடம்பை உருக்கி அவங்க வாழ்நாளையே ஃபுல்லாக அர்ப்பணித்தா மட்டும்தான் அந்த சாதனைக்கு தயாராக முடியும். அது தயாராகிறத தாண்டி அந்த போட்டிகளுக்கு மற்ற நாடுகளோட போட்டி போட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் மெடல் அடிக்கின்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ ஜிஃப்ட் அகாடமியோட நோக்கம் என்னென்னா, ஹானரிங் தி சாம்பியன், செலிப்ரேட்டிங் தி கேம் சேஞ்சர். இது 2 விஷயத்தில் நடக்கும். ஒன்று எப்படின்னா, நான் மெடல் அடிக்கணும், நான் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு அவங்களா அவங்க லைஃப் ஜேர்னியை பிளான் பண்ணி போகிறது. அந்த ஜேர்னியில் போகிறப்ப அவங்க வேலைக்கு போவாங்க, ஒரு சாதனை முடிப்பாங்க. ஆனால் அதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணும். நான் போனதோட இன்னும் கொஞ்சம் உயரமாக அடுத்த ஆளத்துக்கு விடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது தான் ஒரு நல்ல பண்பு. அந்த மாதிரி பண்பு கொண்ட நிறைய பேரால் உருவாக்கப்பட்ட மாணவர்களை இன்றைக்கி பார்க்குறோம். அதில் எஸ்பெஷலி சீனியர் மெடலிஸ்ட் வாங்குறதுல ரொம்ப கஷ்டம். நம்மளோட லைஃப் ஸ்டைல் தெரியும் இல்லையா, 30-40 வயசு ஆகிட்டாலே குடும்பம் குட்டின்னு போயிடுவோம், உடம்பை கண்டுக்க மாட்டோம், குடும்பத்துக்காண்டி விடும். அதையும் தாண்டி 60 வயசையும் தாண்டி அவங்க இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் போயிட்டு காம்படிட் பண்ணி வர்றாங்க அப்படின்னா இது இட்ஸ் ரியலி எங்களுக்கெல்லாம் ரொம்ப மெய்சிலுக்கிறோம். உங்களோட அச்சீவ்மெண்ட் அளப்பரியதுன்னு தான் சொல்லணும். நன்றி. ஸோ
இப்போ மதிவானன் சார் சீஃப் கெஸ்ட். ஸோ அவங்க வந்து பாக்ஸிங்கில் இஸ் அ லிஜெண்ட், நம்ம தமிழ்நாடோட ஐக்கான். ஸோ அதே மாதிரி நமக்கு பாடி பில்டிங் சைடு பார்த்தீங்கன்னா அரசு சார், பாஸ்கரன் சார், இப்போ நம்ம பார்த்துருக்க மிஸ்டர் யூனிவர்ஸ் கார்த்திகேஸ்வர் ஃபர்ஸ்ட்டு, இப்போ சண்மு, இவர் வந்து நம்ம சரவணன் மணி இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதை அடுத்த ஜென்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு டெக்னாலஜியில் என்ன கொண்டு வர முடியுமோ அதுதான் எங்களோட நோக்கமாக இருக்குது. இதை எப்படி இன்னும் கொஞ்சம் எளிமையாக கொண்டு வரலாம், எல்லாத்துக்கும் எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஜிஃப்ட் அகாடமி அண்ட் ரிசர்ச்னு ஒரு யூனிட் இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் சாதிக்க போகிற குழந்தைகளை சீக்கிரம் அடையாளம் காண்றதுக்கு என்ன பண்ணுறது, அதே போல் யாருக்கு என்ன மாதிரி விளையாட்டில் திறமை இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது, இது ரெண்டையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு 3 வருஷமாக அந்த ஜேர்னி போய்கிட்டு இருக்கு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி அடையாளம் போய் வெற்றிலாம் பட்டு வந்துடுறாங்க. பட் அவங்களோட வேதனை இல்லை. ஈஸ்வர் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பேசினப்போ கூட இன்னும் எங்களுக்கு என்ன பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் நாங்கள் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம் ஈஸ்வர். ஸோ மேபி அப்கமிங் இயர்ஸில் வந்துட்டு வில் சப்போர்ட் என்டையர்லி இது பாடி பில்டிங் டீம். ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி வில் அட்டெம்ப்ட். ஓகே. ஸோ ஜிஃப்ட் அகாடமி ஃபங்க்ஷன் ஆகிறது வந்து இது வந்து ஒரு மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோ இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமியோ கிடையாது. இது எப்படின்னா ஒரு ஃபேமிலியாக ரன் ஆகுது. இது மென்டார் பண்ணுறது டாக்டர் நாகராஜன், இஸ் சேர்மன். அவர் வந்து கான்சன்ட்ரேட்டிங் ஆன் பேரா அண்ட் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. ஸோ குழந்தைகளை ஏர்லியராக அடையாளம் காணணும் அப்படின்றது தான் அவரோட நோக்கம். 2036 ஒலிம்பிக்கை நோக்கி நாங்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இப்போ வந்து செலக்டிவாக சில இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் எதில் வாங்க முடியுமோ அந்த மாதிரி ஸ்போர்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அத்லெட்டிக்ஸ், ஆர்ச்சரி, ஸ்விம்மிங், இந்த மாதிரி ஒரு பர்சன் மல்டி மெடல் அடிக்கிற ஈவெண்ட்டுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கு சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இருக்க ஏஐ எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணி பண்ணுறோம். அங்கே ஓன் ரிசர்ச் டீம் இருக்குது. இந்த ஜேர்னியில் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது டைரக்டர் ஆஃப் ஃபிட்னஸ் அரசு சார். ஃபிட்னஸ் ரிலேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் சார் பார்த்துக்கிறாங்க. அடுத்த வைஸ் சேர்மன் மயில்வாணன் சார், இஸ் தி டெக்காத்லேட். அவங்க வந்து இப்போ ஜூனியர் நேஷ்னல்ஸ் போகிற பசங்கள்லாம் நல்லா தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத்லெட்டிக்ஸ் எஸ்பெஷலி. டெக்காத்லேட்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ 10 ஈவெண்ட்டு பண்ணணும். 10 ஈவெண்ட்டுன்ற சாதனில் குதிக்கணும், தாவணும், ஓடணும், எல்லாமே பண்ணணும். ஸோ 2-3 நாள் நம்மளுக்கு புழிஞ்சு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் டெக்காத்லேட்னா அவன் வந்து தலை சிறந்த வீரன்னு ராஜா காலத்தில் அவங்க வந்து அவங்களுக்கு மரியாதை செலுத்தியிருக்காங்க. அந்த வகையில் மயிலவாளன் சார் எங்களுக்கு கூட உறுதுணையாக இருக்குது. ரொம்ப நன்றி. இதை தாண்டி ராசையர் சார் வந்து இஸ் தி செக்ரட்டரி, இஸ் தி கீ பர்சன். அவர் தான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ சார். ஜிஃப்ட் அகாடமி வந்து ஃபார்ம் பண்ணது பார்த்திங்கன்னா, இனிஷியலாக என்னோடய பையனை பர்சனலாக ட்ரெயின் பண்ணப்போ இதை ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் வேணும், அதுபோல் டெக்னாலஜி கொண்டு போகிற ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்னு சொல்லி தான் ஜிஃப்ட் அகாடமி ரிசர்ச் பண்ணோம். ஸோ டாக்டர் சிவசங்கர் சார் ப்ளீஸ், இஸ் தி பிரெயின் எங்களோட மொத்தத்துக்கும் அவர் தான் ரிசர்ச் ரிலேட்டட் இன்புட் தராங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து இப்போ டைரக்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எஸ்ஆர்எம் மோகன் சாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த லேயரை தாண்டி எங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு கோர் டீம் இருக்குது, ஒரு ரிசர்ச் டீம் இருக்குது. ஸோ ரிசர்ச் வந்து ஒரு 10க்கு 20 ரூம்குள்ளே உட்காந்து வேலை பார்த்தாலும் அவங்களோட எண்ணம் ஃபுல்லாக இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தூங்க போகிறதுக்கு தான் போவாங்க, மற்ற நேரம் காலையில் சீக்கிரம் வந்துடுவாங்க. நைட்டு எத்தனை மணி ஆனாலும் எங்கள் கூட உட்காந்து டிஸ்கஷன் பண்ணி இதை எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இவன் இதுலேயே வந்து ஒரு அத்லெட் இருக்கார் பிரவீன். ஸோ அவர் வந்துட்டு அவரோட இன்புட்லாம் கொடுப்பார். ஸோ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஸோ இது கீர்த்தி சிறுசாக இருந்தாலும் மூர்த்தி பெருசு, அந்த மாதிரி தான் இந்த டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் பாடி பில்டிங்க்கு நிறைய சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அட்டெம்ப்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ டீம். ஸோ நான் நிறைய நேரத்தை சாப்பிட விரும்பல, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ஸோ என்கிட்ட பேச விட்டால் ஒரு நாள் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்பேன். இங்கே வந்திருக்கவங்களுக்குலாம் ஒரே இது என்னென்னா, இதே மாதிரி நம்ம திரும்ப அடித்து போய்கிட்டே இருக்கணும், கவுண்ட்டு கூடிக்கிட்டே இருக்கணும். ஆல்ரெடி பாடி பில்டிங்கில் தமிழ்நாடு நம்ம டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்தியா லெவலில். ஸோ இன்டர்நேஷ்னல்லே கால் பதிச்சாச்சு. இதை விடாமல் அடுத்த ஜென்ரேஷன் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ எங்கள் டீமில் வந்துட்டு சப்போர்ட்டர்ஸ் நிறையா இருக்காங்க. ஸோ அதில் எஸ்பெஷலி மிஸ்டர் ஆலன், அவர் வந்து டிசிஎஸில் வந்து ஹெச்ஆராக இருக்காங்க. பட் அதை தாண்டி வேலை முடிஞ்சோடனே எப்போ பார்த்தீங்கன்னா வாலிபால். இப்போ அவங்க ஊரில் வந்துட்டு ஒரு கிளப் அவங்களா எடுத்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ வர்மம் அவருக்கு தெரியும். ஸோ இஸ் அ ஃபிசியோ ஃபார் ப்ரோ வாலிபால் டீம், சென்னை டீமோட ஒரு ஃபிசியோ கூட. ஸோ நமக்கு இந்த மாதிரி மக்கள்லாம் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது போக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது சார் ப்ளீஸ் விஷ்ணு சார். ஸோ விஷ்ணு சார் வந்து நமக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ சார். இன்றைக்கி ஒரு நல்ல முக்கியமான நாள். எப்படின்னா, அவர் இங்கே பக்கத்தில் இருக்க எஸ்ஐவிடி காலேஜில் ஃபிசிக்கல் டைரக்டர் இருந்தாங்க 15 இயர்ஸாக. இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபிசிக்கல் டைரக்டர் அப்பாயின்மெண்ட்டு சிஎம் பண்ணியிருக்காங்க. மூலமாக தான் எனக்கு கிடைச்சிது.
இப்போ சார்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தெரியாது. ஆனால் கோபால் சார் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அரசு சார் தெரியும். இதை விட நான் வந்து மயில் சாரை வந்து டான் டான் அப்படி தான் என்னோட மொபைலில் வச்சுருப்பேன். ஏன்னா அவங்களோட ஆட்டிடியூட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மாதிரிலாம் ஒவ்வொருத்தர்கிட்ட கற்றுக்கிட்டு தான் இன்றைக்கி இந்த அப்பாயின்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா இதோட கிரெடிட் எனக்கு கிடையாது, உங்கள் எல்லாருக்கும் தான் சேரும். நன்றி. Can you invite Mr. Balamurugan sir, Tabba secretary, to just talk a few introduction about the championship? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 16வது வேர்ல்டு பாடி பில்டிங் அண்ட் ஃபிசிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் நம்ம இந்தோனேஷியாவில் பாத்தம் தீவில் நடந்தது. இதில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் 6 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 6 பேருமே வந்துட்டு நம்ம டாப் 10ல் வந்திருக்கிறாங்க. அதில் மெடலிஸ்ட் இருக்கிறாங்க. 3 கோல்டு மெடல், 2 சில்வர் மெடல் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னென்னா, நம்ம இந்தியாவிலேருந்து மொத்தம் 70-75 பேர்கிட்ட போயிருக்காங்க. அதில் நம்ம மொத்தம் 29 மெடல் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ வேர்ல்டு லெவலில் நம்ம இந்தியா டாமினேட் பண்ணுது. இந்தியா அளவில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் டாமினேட் பண்ணுது. ஏன்னா நம்ம லாஸ்ட்டு 4 இயர்ஸாக நம்ம தான் வந்து சாம்பியன் ஆஃப் சாம்பியன் வின் பண்ணியிருக்கோம். 2022ல் நம்ம ஈஸ்வர் வின் பண்ணாப்புல, 23, 24, 25 தொடர்ந்து நம்ம சரவணன் வின் பண்ணியிருக்காப்புல. இந்த இன்ட்ரொடக்ஷன் நம்ம சாம்பியன்ஷிப்புக்கு போதும். அடுத்தது மீதி வந்து நம்ம பாஸ்கரன் சொல்லுவாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம். முக்கியமாக நான் என்ன சொல்லணுன்னா, நம்ம ஜிஃப்ட் அகாடமிக்கு வந்து தமிழ்நாடு அமைச்சர் ஆணையர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என்னென்னா, நம்ம ஜெயிச்சுட்டு வர்றது வந்து ரொம்ப ஈஸி. அதுக்கு நம்ம டீம் வந்து நம்ம லேண்டே ஆகலை, இந்தியாவில் லேண்டே ஆகலை, அதுக்குள்ளே இந்த பேனர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து நம்மளோட வெற்றியை வந்து அவங்க கொண்டாடுறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி ஜிஃப்ட் அகாடமி. ஒவ்வொரு உறுப்பினருக்கும் நம்ம தமிழ்நாடு அமைச்சர் ஆணையர் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இது எதனால் அவங்க அதை பண்ணுறாங்கன்னா, அதில் இருக்கிற முக்கால்வாசி பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ் லவர். ஸோ அதனால் அவங்க வந்து அதை ஒரு வெற்றி வந்து எந்த அளவுக்கு முக்கியம், அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம கொண்டாடணுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் அதை தொடர்ந்து பண்ணுறாங்க. இது நம்ம பாடி பில்டிங்க்கே இது 2வது ஈவெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற நம்ம மதிவாணன் சார் வந்து அவரும் ஒரு இன்டர்நேஷ்னல் பாக்ஸர்ன்றது அதனால தான் அவங்களும் அந்த ஸ்போர்ட்ஸ் லவ்வுக்காக தான் இவங்கள ஹானர் பண்ணுறதுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் வந்தது எங்களுக்கு. தேங்க்யூ all, thank you so much. Can I call upon Mr. Bhaskaran sir, Arjun Award winner, to talk a few words about the introduction of this championship? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 16வது உலக ஆணழகன் போட்டி மிக சிறப்பான முறையில், அதாவது நல்லா எக்ஸ்ட்ரானரியாக பண்ணாங்க. அங்கே ஸ்டேஜிலேருந்து, அக்காமடேஷன்லேருந்து, ஃபுட்டுலேருந்து, பிளேயர்ஸ் ஃபுட்டு, அஃபிஷியல் ஃபுட்டு அப்படின்னு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ அதில் நம்மளோட தமிழ்நாட்டிலேருந்து போன எல்லாருமே அங்கே வந்து ஒரு வெற்றி பதக்கத்தோட கால் பதிச்சு இங்கே வந்தபோது உண்மைக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கே ஒவ்வொருவரையும் இந்தியர்கள் வின் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம இந்தியாவிலேருந்து போன எல்லாருமே வந்து அந்த தேசிய கொடியை ஹோல்ட் பண்ணும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதில் என்னோடய பங்கு என்னென்னா, எல்லாருக்கும் என் கையால் அந்த தேசிய கொடியை என் கையால் கொடுத்தது உண்மைக்கே எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த வாய்ப்பை எனக்கு வாங்கி கொடுத்த, அந்த வாய்ப்பை எனக்கு தந்த இந்தியன் பாடி பில்டர்ஸ் அசோசியேஷனுக்கும், பிரசிடெண்ட் சுவாமி ரமேசன் அவர்களுக்கும், தமிழ்நாடு அமைச்சர் பாடி பில்டிங் அசோசியேஷன் சேர்மன் அண்ணன் அரசு அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நம்மளோட ஸ்டேட்லேருந்து வின் பண்ண 6 பேரில் 5 பேர் மெடல் பண்ணுது உண்மைக்கே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். டீம் அதாவது இந்தியன் டீம் கோச்சாக போனது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதில் மென்ஸில் வந்து ஓவரால் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் டீமும் வின் பண்ணாங்க. அதே போல் ஓவரால் சாம்பியன் ஆஃப் சாம்பியனில் பாடி பில்டர்ஸ் நம்ம சரவணன் ஒரு சாம்பியன் ஆஃப் சாம்பியன் வந்து 3வது முறையாக வந்தது. அதுவும் எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஈஸ்வரன் அவர்கள் கோல்டு பண்ணார். அவர் வந்து 100 kgயில் பண்ணார். சரவணன் அவர் வந்து 90 kgயில் கோல்டு மெடல் பண்ணார். அதே போல் ஓவரால் சாம்பியன் ஆஃப் சாம்பியன்லேயும் அவர் கோல்டு மெடல் பண்ணது உண்மைக்கே சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 55 கேட்டகரியில் ராமமூர்த்தி அவர்கள் வந்து இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து சில்வர் மெடல் பண்ணார்.
அவர் ரொம்ப உண்மைக்கே அவரோட பாடி வெயிட்டை கரெக்டாக கொண்டு வந்து பிஃபோர் நல்லா பண்ணாங்க. உண்மைக்கே அவர் ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னு கேட்டால் பாடி பில்டிங்கில் வந்து அவங்களோட வெயிட்டை வந்து குறைச்சி கொண்டு வரதுன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். பட் அவர் சீனியர்ன்ற முறையில் அவர் பிஃபோராக அழகாக வெயிட்டெல்லாம் குறைச்சி ஒரு நாளைக்கு முன்னாடியே ஒரு 1/2 kg கம்மி பண்ணி ரெடியாக இருந்தார். பாராட்டக்கூடிய விஷயம். அவருக்கு வந்து உண்மைக்கு அது மாதிரி இருக்கணும். அதுதான் டிசிப்ளின். அவங்களுக்கு ஆர்மியில் சொல்லிக் கொடுத்த விஷயத்துல அவங்க எந்த அளவுக்கு டிசிப்ளின் கற்றுக் கொடுத்தாங்களோ அதை பக்காவாக ரொம்ப அழகாக பண்ணார். அவருக்கு உண்மைக்கு உங்கள் கைத்தட்டல் தான் அவருக்கு பாராட்டு இந்த இடத்துல. அதே போல் இன்னொரு நம்ம நம்பரை சொல்லணும். ரஞ்சித் அவர்கள் வந்து சில்வர் மெடல் பண்ணார். அவர் வந்து இப்போ தான் புதுசாக பாடி பில்டிங்குள்ளே வந்து என்ட்ரி ஆனார். ஸோ அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இது அவரை தன்னை வந்து உயர்த்திக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அவர் இது பயன்படுத்திட்டார். அவர் கேட்டகிரியில் வந்து சில்வர் மெடல் பண்ணார். அதே போல் எல்லாரையும் அது அவங்களுக்கு எல்லாம் மெயின் அண்ணன் வந்து அவரை பற்றி நான் சொல்கிறத விட உண்மைக்கே நம்ம எல்லோரும் கைத்தட்டி ஒரே ஒரு முறை நீங்கள் எல்லோரும் எந்திரிச்சு நின்று கைத்தட்டினீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன் அப்படின்னா 60 வயசில் அவர் பாடி பில்டிங் பண்ணுறாரு. உண்மைக்கே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குமே 63 வயசு இல்லை, அவங்க கேட்டகரி வந்து 60க்கு மேலே. அண்ணனுக்கு 63 வயசு ஆகுது. அவருக்கு வந்து இந்த டைம்லேயும் அவர் வந்து பண்ணுறாரு. உட்காருங்க எல்லாரும், ரொம்ப நன்றி. உட்காருங்க சார், உட்காருங்க சார். அவருக்கு வந்து உண்மைக்கே நம்ம எப்போவுமே அவரை நம்ம வந்து தமிழ்நாடு சார்பாக அவரை எல்லா இடத்துலையும் நம்ம ஹானர் பண்ணணும். இங்கே மட்டும் இல்லாமல் அவருக்கு நம்ம எங்கெல்லாம் நம்ம ஸ்டேட் லெவல் ஈவெண்ட் நடக்குதோ, நம்ம தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் பாடி பில்டிங் ஈவெண்ட் நடக்குதோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே அவரை நம்ம கூப்பிட்டு கண்டிப்பாக ஆனர் பண்ணணும். இது அவரோட கோல்டு மெடல்ன்றது ஒரு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட். மாஸ்டர்ஸில் வந்து இதுக்கு முன்னாடி அருணாச்சல் அண்ணன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரோட ஒரு ஏஜ்லேயும் ஆமாம் அவர் வந்து கம்மியான ஏஜில் பண்ணாங்க. இவர் அண்ணன் வந்து அதிகமான அதில் பண்ணாங்க. உண்மைக்கே அது ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். உட்காருங்கண்ணா. புருஷோத்தமன் அவர் வந்து அவரோட பேட் லக்குன்னு தான் சொல்லணும். தமிழ்நாடு போலீஸில் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார். லாஸ்ட் மந்த் வந்து ஆல் இண்டியா போலீஸில் கோல்டு மெடல் பண்ணார். உண்மைக்கே அதில் நல்ல பர்ஃபார்மன்ஸு. இந்த முறையும் ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸில் வந்தார். அவரோட பேட் டைம் அவருக்கு ஒரே கேட்டகரி ஆக்கிட்டாங்க. ஸோ அதில் காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. கேட்டகிரியை விட, அதாவது சீனியர் பாடி பில்டிங் கேட்டகரியை விட மாஸ்டர்ஸ் கேட்டகரியில் வந்து அதிகமான காம்படிஷன், அதிகமான பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஸோ அதில் அவரால் வர முடியல, மெடலுக்குள்ளே வர முடியல. இருந்தாலும் ஒரு பொசிஷன் வந்துட்டார். ஸோ அவர் 6th பொசிஷன் வந்திருக்கிறாரு. அவருக்கும் உண்மைக்கே நம்ம எந்த இதுலேயும் பாராட்டு இருந்தாலும் அவருக்கும் கண்டிப்பாக நம்மளோட பாராட்டு எப்போவுமே இருக்கணும். 90 kgலையும் பண்ணார். அவரோட பாடி பில்டிங்லேருந்து சீனியர்லேயும் பண்ணார், மாஸ்டர்ஸ்லேயும் பண்ணார். ஸோ ஒரு இதில் 6th ஒரு இதில் 7th பொசிஷன் வந்தார். உண்மைக்கு அவருக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பாராட்டு கொடுக்குறதுக்கு நான் ஜிப்டுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் சார் வந்து இவங்க எல்லாரையும் வந்து ஆனர் பண்ணுறதுக்காக சார் வந்தது வந்து உண்மைக்கே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஐசிஎஃப்ல இருந்திருக்காங்க. ஸோ அது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். தமிழ்நாடு அமைச்சர் பாடி பில்டிங் அசோசியேஷன் சார்பாகவும் பாடி பில்டர்ஸ் சார்பாகவும் ஜிப்டுக்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துகிறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Can we call upon Mr. Nanda from Indian Army to honor our Mr. Bhaskar sir with the shawl, golden shawl. Now we all move on to felicitate our winners at the 16th World Bodybuilding and Physique Sports Championship 2025, which was conducted in Indonesia from 11th to 17th November 2025. Our first winner, it's an extreme honor from Zift Academy and a great pride to welcome Mr. Universe, Mr. Saravanan Mani, who has won the gold medal in 90 kg category. Mr. Mailvanan sir, presenting the momentum to Mr. Saravanan Mani. It's a great honor for all of us. Mr. Saravanan Mani is the Mr. Universe from 2023, 2024 and 2025. Call upon Mr. Karthikeshwar, who has won the 100 kg category gold. Can we just have a loud applause for him? We have Mr. Jayaraman, who won the gold medal in Masters above 60 years category.
Mr. Ramurthy, who has won silver in 55 kg category. Ramurthy is an Indian Army employee. Congratulations to him. Is Mr. Ranjit, silver medal in fitness physique category 170 centimeter. Mr. Purushottamam, who has secured 6th position. He is in Tamil Nadu Police. He is Mr. Asia Masters 2022, Mr. India 2025, All India Police Games. Can we have our chief guest, Mr. Madhivanan, sir, to talk a few words about this championship? குட் ஈவினிங் பிரதர், எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தமிழ்நாட்டை காப்பாற்றி நம்ம 5 பேரில் பாடி பில்டிங்கில் வரது ரொம்ப பெருமைப்படுறேன். நான் 1981 என்னுடைய கொஞ்சம் சொல்கிறேன் சின்னதாக. 1980 நான் அப்பாயின்மெண்ட் 81 இந்தியா கேம்ப் போகிறேன். என்னை யாருமே மதிக்கலை. ஏன்னா தமிழ்நாடுன்றது ஏதோ யாருலேயுமே ஆர்மி தான், மிலிட்ரி இதில் தான், பாக்ஸிங்கில் பெரிய ஜாமானாக இருந்தாங்க. நான் இருந்த பேரில் பிடி உஷா, சேனி அந்த மாதிரி டீமில். அதில் நான் கொஞ்சம் ஸ்டேட் பண்ணி 84 நான் எல்லாருமே கேம்பில் நான் அடிக்கிறேன். அடித்த உடனே தான் எனக்கு தெரியுது மதிவானா யார். தமிழ்நாட்டில் எனக்கு பாஷை தெரியாது, எதுவுமே லாங்குவேஜும் கிடையாது, படிப்பும் கிடையாது. இருந்தாலும் அச்சீவ்மெண்ட் பண்ணேன்னு சொல்லி தமிழ்நாடு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு மெயினில் வந்தது. எனக்கு கேம்ப் போகிறோம் கூப்பிடுவாங்க, அடிப்பேன். அப்புறம் நான் ஒரு லெஃப்ட் மதிவான கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவார். படி டு சாஸ் சொல்லிட்டு அவர் தான் அர்ஜுன் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் இதுலேயே. அர்ஜுன் ஆடுனா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கூட தெரியும் ஓரளவுக்கு. படி டு தான் பாக்ஸிங் தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் அந்த பாக்ஸிங் எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் வருது. அவரெல்லாம் எல்லாம் பாராட்டி மதிவான நல்லா குட் இதுன்னு சொல்லிட்டு ஒரு போனேன், அச்சீவ்மெண்ட் பண்ணேன். ஏஷியாட்டில் சவுத்லேயும் ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு. இந்த பாடி பில்டிங்கில் எனக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா, நான் அந்த பாட்டியாலா ஃபஸ்ட்டு கேம்பில் 82 போகும்போது ஃபுல்லாக இது பாடி பில்டிங் ஃபுல்லாக பேர் பிரேம்சந்த் என் பேர். அவர் பார்ப்போம் பெருமையாக இருக்குன்னா, அது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆள் வரலையே பாடி பில்டிங் அப்பாயின்மெண்ட்டு நம்பதில்லை. அப்போ தான் ஐசிஎஃப்பில் நான் அப்பாயின்மெண்ட்டு 80 பயணின்னு ஒருத்தர் ஐசிஎஃப்பில். அப்போ தான் பாக்ஸிங்கினுடைய இதுவே நம்ம பாடி பில்டிங் ஓப்பன் பண்ணுறாங்க. அவர் ரொம்ப கேட்டார், நான் என்ன கிடைக்குமா வேலை, கண்டிப்பாக நீங்கள் உன்னுடைய பார்த்து. ஜிஎம் என்ன பண்ணுறாரு, எங்கள் வரலாறுல சொல்கிறாரு, யார் ஜெகநாதன் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர். இந்த ஜிஎம் ஆஃபீஸில் நாங்கள் ஷேடோ பண்ணுறோம். நானே முடிச்சோடனே பாடி பில்டிங் அவர் காட்டினாங்கன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டாச்சு. உடனே நல்லா அச்சீவ் பண்ணேன். இந்த பெருமை என்னென்னா, ஐசிஎஃப்பில் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் பண்ணாருன்னா அரசுக்கு தான் ரொம்ப பெருமை பண்ணோம். ஏன்னா அரசு ரொம்ப நாள் நீண்ட பழக்கம் அவனுக்கு. முதல்ல ஜிம் என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாரு. எனக்கு அது ஒரு பெருமை மறக்க முடியாது. அடிக்கடி வீட்டுக்கு சந்திப்போம், நடுப்புற வழியில் பேசுவோம். ஸ்போர்ட்ஸ் ரொம்ப அச்சீவ் பண்ணுவார். அதுமாதிரி அண்ணா நகரில் முதல்ல நான் 1982 இவர் 84 இவரை மயில் பார்ப்பார். என்னண்ணா நீங்களாம் பாக்ஸிங் இதில் நம்ம ஜிம்மில் ட்ரைனிங் பண்ணலாம். நான் இப்போ ஒய்எம்ல ட்ரைனிங் கொடுக்குறேன். அப்போ அச்சீவ் பண்ணி என் தம்பி இன்டர்நேஷ்னலு. இப்போ கரண்ட்டில் தேவராஜின்னு ஒரு ஒலிம்பியனுக்கு இருந்தான். அவன் என் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க அப்பா பாடி பில்டர் மிஸ்டர் வெங்கடேசன் சொல்லிட்டு அவர் தான். அவரெல்லாம் சார் மதியானம் சார் என்னை விடக்கூடாது, இவனை இது பண்ண சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி 3 பேர் இன்டர்நேஷ்னல், என் தம்பி இன்டர்நேஷ்னல், ஒரு 8 பேர் உருவாக்கினேன் இன்டர்நேஷ்னல். ஐசிஎஃப் கோச்சாக இருந்தேன், நல்ல லெவலில் இருந்தேன். இன்னமும் நான் பெருமையாக பண்ணணும்னு ஆசை. எனக்கு பசங்களை டிசிப்ளின் ரொம்ப எதிர்பார்ப்பேன் நான். இந்த பாக்ஸிங் இதில் இப்போ நெட்டு இதில் இந்த செல்லுனால பசங்க சொல்கிறது மெயின், இந்த செல்லுலாம் பார்க்காதீங்க, பாக்ஸிங்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆட போனீங்க, அப்போ தான் இந்தியா நம்மள மாதிரி பேர் லேபிள் வரணும். எனக்கு முகமது அலி எனக்கு ரொம்ப ஃபேன்ஸ். அதை பார்க்கறதுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. எங்கள் பேப்பர்லேயே ஒட்டி போய் முகமது அலி மாதிரி நம்ம பார்க்க முடியுமான்னு. ஆனால் எனக்கு கட்ச ஒரு பெரிய முகமது அலி பார்த்து எனக்கு பிளட்டு பயங்கரமாக ஆக்டிவேஷன் ஆச்சு. நிறைய சந்தேகம் என்னென்ன பேசணும்னு தெரியல எனக்கு. அது என்ன சொல்கிறது, ஃப்ளைட்டில் போகும்போது யாரோ பேசினாங்க, பேர் கவர்னர் பெரிய இதெல்லாம். எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் பண்ண முடியாது. இப்போயான ரயில்வேயில் சலீம் சிதிக் அலின்னு சொல்லி ஒரு பெரிய பாக்ஸர், முகமது அடுத்தது ரசித்து பார்த்தவன் நான் 78 அகமதாபாத்தில். அவர் பாக்ஸிங்கில் என் கேட்டகரியில் மாட்டுறாரு. எங்கன்னா 1982 அப்புறம் நான் அவருக்கு ட்ராப் ஆவார். நான் அப்படி எங்கள் மாஸ்டரில் சொல்கிறேன், அவர் அடிக்க முடியாது, இங்கே பார்த்தா மாறி மாறி போகிறார் பாக்ஸிங்கில், என்னால் இல்லையா பாக்ஸிங் நம்ம மாற்றி பண்ணலாம் சொல்லிட்டு வெடிங்காலில் 4:30 மணிக்கு பீச்சில் தனியாக எங்கள் வாத்தியார் மாஸ்டர் சைக்கிள் போவார். அந்த டைம் பீச்சுக்கிட்ட போகும்போது ஒரு நாள் அவனு எனக்காக ஒரு மெயினில் பண்ணணும். அப்போ நான் இந்தியாவில் இதில் கேம்ப் பண்ணி என்ன எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் பண்ண அவர் தான் ஃபுட்டு தர்றாரு எனக்கு. அதை மறக்க முடியாது. யார் ஒருத்தர் மாஸ்டர் நடிக்கிறாங்களோ அவங்களா பெரிய லெவல் வர முடியும். ஏன்னா இது ஒரு தம்பி மாஸ்டர் மேலே ரொம்ப ஆக்சுவலி ஆகிட்டேன். அதான் ஒரு பெரிய விஷயந்தான்.
ஆனால் அச்சீவ்மெண்ட் பண்ணுறது பெரிய ஏன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸும் இல்லை இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் பயங்கரம் வெயிட் கேட்டகரி எதை எங்கே ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி. அதனால் இதெல்லாம் பெருமைப்படும்போது ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன். அந்த பாக்ஸிங் ஸ்போர்ட்ஸ் எந்த பாடி பில்டிங்லாம் சரி எந்த இது இருந்தாலும் அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணணும். அந்த அச்சீவ்மெண்ட்டை கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு பேர் இருக்கணும், இந்தியா பேர் காப்பாற்றி லெவல் வரணும் ரொம்ப நான் ஆசைப்பட்றேன். இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப நல்லா பேசி அரசுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். நம்ம இருக்கு இன்னொருத்தர் ராஜ்சேகருக்கு மயில் இதெல்லாம் நீங்கள் எல்லோரும் தான். எனக்கு ரொம்ப இவரும் ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் தான். மேலே மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம். Shankar sir, to co-founder and joint secretary Zift Academy, to give the memento to Tabba. Can we have Mr. Balamurugan sir, please? Can we have all the members of Tabba Association? அவ்வளோதான் சார். இப்போ இது முடிஞ்சோடனே அரசு சார் கூப்பிடும் ஸ்பீச் அபவுட் தப்பா. Can we have Mr. Arsu, Fitness Director, Zift Academy, to give a small speech about Tabba? ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த பொறுமையாக இந்த ஃபங்க்ஷன் மெயினாக வந்து நானும் ஒரு பார்ட்டு ஜிப்ட் அகாடமியில். அதனால் நானே ஜிப்ட் அகாடமிக்கு பாராட்டலாம் சொல்லுவேன். நாங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும், அது எங்களோட கடமை அது ஆக்சுவலாக. அதனால் இங்கே மற்ற எல்லாரும் வந்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. தமிழ்நாடு அமைச்சர் ஆணைய சங்கத்தின் சார்பாகவும் ஜிப்ட் அகாடமி சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. நேற்றுலாம் நான் உங்ககிட்ட சொன்னேன், எல்லாம் வந்தீங்க. பட் மதியம் என்ன சொன்னார் இல்லையா, எங்களுக்கெல்லாம் சீனியர் ரொம்ப. இப்போ அவர் பேசும்போது அவரெல்லாம் கண் கலங்கினார்னா நிறையா பேருக்கு அப்போல்லாம் இப்பயாவது இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. நாங்கள்லாம் பண்ணும்போது அட்டை தான் தந்தாங்க. அவர் வந்து அழுதார், பரவாயில்ல நான் அழுல, ஆனால் நான் உள்ளுக்குள்ளே அழுதுன்னு சச்சினே சொல்கிறேன். அட்டை கொடுப்பாங்க, அட்டை கொடுத்தாங்க, அட்டையில் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க. ப்ரைஸை நானே வாங்கி போனது தான். ஆனால் இப்போ எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரையும் ஒரு ஆனர் பண்ணி இந்த மாதிரிலாம் எங்களுக்கு ஆக்சுவலாக அப்போ இன்டர்நேஷ்னல் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பேர் கிடையாது. பாடி பில்டிங்கில் 2 பேர் தான் ஃபஸ்ட்டு, ஏகாம்பரன்னு நாகேஸ்வரன்னு, 3ஆவதாக முனியப்பன். இந்த 3 பேர் தான் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக 4ஆவதாக நான் தான் ஃபஸ்ட்டு 94. அப்போ தான் இந்தியன் கேம்பே போனது நான் ஒண்டி தான். தமிழ்நாட்டிலேருந்து கேம்ப்னு வச்சாங்கன்னா அது நான் ஒண்டி தான் போனேன் அப்போது. அதுக்கப்புறம் அதில் யாரும் போகல. இந்தியன் கேம்ப் ஃபஸ்ட்டு 94 கேம்ப்பு ஒஷியார்பூரில் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். அப்போ தான் ஜூனியர் நேஷனல் வின் பண்ணிட்டு ஜூனியர் ஆஃப் மிஸ்டர் ஏஷியாவுக்கு நான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒஷியார்பூர் அப்போ தான் இப்போ சொன்னார் லாங்குவேஜ்லாம் இவர் தெரிலன்னு. நான் ஏதோ லாங்குவேஜ் ட்ரெயினில் கீழே ஏறி போய் பேசி ஹிந்திலாம் கற்றுக்கினேன். அப்படியே ஏதோ அரைகுறையாக கற்றுக்கினேன், ஃபுல்லால் பரவாயில்ல கற்றுன்னு நல்லா பேசுனேன். அப்படியே போச்சு. அந்த மாதிரி ஒரு கட்டத்தெல்லாம் தாண்டி இன்றைக்கி நம்ம தமிழ்நாடுனா வேர்ல்டு ஃபுல்லாகவே நம்ம தான் இருக்கணும். 4 வருஷமாக இருக்கிறோம், இந்தியாலாம் கிடையாது. 4 வருஷமாக நம்ம தமிழ்நாடு தான் வேர்ல்டுலேயே இருக்கணும். நம்ம இந்தியாவுக்காக போகிறோம், பட் தமிழ்நாடு தான் 4 வருஷமாக. இது வந்து சாதிக்க முடியாதில்ல. அதுக்கு முன்னாடி எப்படின்னா நாங்கள் போயிட்டு வந்து நாங்களாம் ப்ளேஸ் பண்ண முடியல. எங்களுக்கோட எங்கள் டைம் அது. நாங்களாம் டாப் 10 அப்படி வரும்போது குமரானந்தம் தான் டாப் 10க்குள்ளே வந்தாப்புல அப்போது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து. அப்புறம் நாகேஸ்வரன், ஏகாம்பரன் எல்லாம் 5th 6th வந்துக்கிறாங்க 2 பேரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் குமரானந்தம். நான் வந்து 48 பேரில் டாப் 20 தான் வந்தேன். ஏன்னா அதே போல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்போ நமக்கு இந்த டேன் கலரே தெரியாது யாருக்கும், க்ரீம் டேன். அதை வந்து நாங்கள் 2002 தான் யூனிவர்ஸ் அட்டன் பண்ணும்போது தான் எகிப்தில் மிஸ்டர் யூனிவர்ஸ் போயிருந்தேன் 2002. அப்போ தான் நான் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸு. அப்போ அந்த டேன் கலர்லாம் தெரியாது, எல்லாம் டேன் கலர் போகிறோம். நாங்கள் வந்து அப்போ எங்களோட சிஸ்டம் என்னென்னா, எண்ணெயில் வந்து விளக்கெண்ணெய் குங்குமம் கலந்து போயிட்டு போட்டோம் பாரு, நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் டவுன். அப்போ தான் தெரியுது டேன் கலர் போடுறாங்கன்ட்டு. அந்த டேன் கலரை ஃபஸ்ட்டு நான் தான் வாங்கி வந்தேன் இந்தியாவுக்கு. 1200 ரூபாய் அப்பயே அந்த டைம், 1200 rupees அந்த டேன் கலர். அதை வாங்கி வந்து 2003 பெல்காம் நேஷ்னலில் போட்ட. அப்போ தான் எனக்கு ஃபைட் வந்து ஓவராலுக்கு. அப்போ தான் என்னோடய ஃபஸ்ட்டு டேன் கலர் போட்டது 2003 சாம்பியன் ஆஃப் சாம்பியன். அப்போ வித்தந்தர் சிங் தான் எப்பயுமே அடிப்பா போல். வித்தந்தர் சிங்க்கும் எனக்கும் கேட்டகிரியில் ஃபைட்டு, ஆனால் ஓவரால் சாம்பியன் ஆஃப் சாம்பியனுக்கு ஃபைட்டு கிடையாது அப்போது. அந்த மாதிரி இருந்தது. அதுதான் நாங்கள் அப்போ தான் கலர் போடுறோம். அதில் கொஞ்சம் கலர் பாஸ்கர் கொடுத்தாங்க நினைக்கிறேன். நானும் குமரானந்தம் வாங்கி வந்தோம் போட்டோம். அந்த மாதிரி அப்போ போட்ட கலர் தான். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் தாண்டி எங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். ஆனால் இன்றைக்கி வந்து எங்களுக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா, மிஸ்டர் யூனிவர்ஸ் வந்து இவங்களுக்கு முன்னாடி
மிஸ்டர் வேர்ல்டில் ஜெயபிரகாஷ் கோல்டு அடிச்சா போல் அதே மாதிரி நம்ம பாஸ்கர் இவங்க 2 பேரும் ஒரே டைம் அப்போ அடிக்கிறாங்க. பாஸ்கருக்கும் இவங்கெல்லாம் ஒன்றா அடித்தாங்க. அது மாதிரி கிளாஸில். ஆனால் எல்லோரும் டைட்டில் வின் பண்ணல. நாங்கள் எல்லோரும் வேர்ல்டு மிஸ்டர் வேர்ல்டு டைட்டில் வின் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கோல்டெலாம் 2 பேரும் அடிச்சிருக்காங்க. ஆனால் டைட்டில் வின் பண்ணுறது யாருன்னா கார்த்திக் ஈஸ்வர் ஃபஸ்ட்டு. வேர்ல்டுலேயே கம்மி வயசு ஏஜ் கம்மியில் மிஸ்டர் யூனிவர்ஸ் அடிச்சது யாருன்னா கார்த்திக் ஈஸ்வர். வேர்ல்டு டைட்டில்லையே அது ஒரு பெரிய சந்தோஷம். அதே போல் சரவணன் மணி இது வரைக்கும் வேர்ல்டில் மிஸ்டர் யூனிவர்ஸில் கண்டினியூஸாக 3 டைம்ஸ் யாருமே வின் பண்ணதே இல்லை வேர்ல்டில், சரித்திரத்தில் கிடையாது. ஒண்டி தான். இதுவும் நம்மளோட தமிழ்நாடுக்கு பெரிய பெருமை தான், சந்தோஷம். இதெல்லாம் நினைக்கும் போது எங்களுக்குலாம் நாங்களாம் ஒன்றுமே பரவாயில்லப்பா, நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் தெரில எங்களுக்குலாம் உண்மையே. அதனால் நீங்கள் அதெல்லாம் கொண்டு வந்து முன்னாடி எடுத்துகிட்டு வந்து நம்ம தமிழ்நாடு வந்து வேர்ல்டில் ஃபஸ்ட் வந்துட்டோம். வேர்ல்டு சாம்பியன்ஷிப் தான் எல்லாம் ஒலிம்பியா சொல்லுவாங்க, அது அடுத்தது. அது வந்து ப்ரொஃபஷன். அது வந்து நம்ம ஒரு ஸ்போர்ட்டில் வந்து டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, நேஷ்னல்ஸு, அதுக்கப்புறம் ஏஷியா, அதுக்கப்புறம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப். இது 5 தான் மெயின். எப்படி ஒலிம்பிக்ஸ் மாதிரி அதே மாதிரி தான். ஸோ அதில் நம்ம எல்லோரும் வின் பண்ணியாச்சு. அந்த மாதிரி பெரிய சந்தோஷம். இந்த மாதிரி பண்ணி உங்கள் எல்லோரும் அண்ணன் ஜெயராமண்ணனை பற்றி சொன்னால், ஜெயராமண்ணன் செஞ்சு கொடுத்த ஸ்டூல் இன்னும் என் ஜிம்மில் இருக்குது, என் கோல்டு ஜிம்மில் இன்னும் இருக்குது. ஒரு ஷோல்டர் செய்கிற பெஞ்சுக்கு அப்போது அதெல்லாம் இன்னும் இருக்குது. இன்னும் எல்லாத்தையும் இப்போ கூட ரீரைட் பண்ணோம், அதே தான் வச்சுருக்கிறோம். இன்னும் அதை மாற்றலை, நாங்கள் எல்லாம் அப்படி தான் வச்சுருக்கோம். அந்த மாதிரி பழைய நினைவு ஸ்டேட்டில் நாங்கள் வந்து 2005 ஸ்டேட் செக்ரட்டரி ஆக்குனாங்க. என்ன 2005 2024 வரைக்கும் நான் ஸ்டேட் செக்ரட்டரியாக இருந்தேன். அது ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா உங்கள் எல்லாரோட ஒத்துழைப்பு, எங்கள் எல்லா பசங்க எல்லாருமே. ஆனால் எனக்கு வந்து பெரிய பெருமை என்னென்னா, எல்லாரும் வந்து வின் பண்ணாங்க. எல்லாருக்கும் நான் தான் நன்றி சொல்லணும். எல்லோரும் நினைக்கலாம் அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இல்லை, நீங்களாம் ஜெயிக்கலைன்னா நான் யாருமே தெரிஞ்சிருக்காது. என்ன நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. இவங்களாம் ஜெயிச்சதுனால தான் நம்மளை எல்லாமே ஈஸியாக சொல்கிறாங்க, இவர் பண்ணாருன்ட்டு. ஆனால் நீங்கள் ஜெயிச்சதுனால தான் எனக்கு எல்லாருமே என்ன தெரிய ஆரம்பிச்சிது. எல்லோரும் சொல்ல ஆரம்பித்தாங்க. யார் கேட்டப்போ என்னப்பா உங்கள் ஸ்டூடெண்ட் வின் பண்ணாங்களாமே, அதுதான் பெரிய சந்தோஷம். அதே மாதிரி தான் நீங்கள் திருப்பி பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இன்னும் பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம வின் பண்ணதோடு போதாது, நம்ம திருப்பி மற்றவங்களை வின் பண்ண வைக்க போகிற பற்றியா, அதுதான் நம்மளோட வாழ்க்கையில் பெரிய அச்சீவ்மெண்ட். நம்ம ஜெயிச்சது நமக்கு சந்தோஷம். ஆனால் நீங்கள் இது உங்கள் ஸ்டூடெண்ட்டையோ இன்னும் அடுத்தது ட்ரெயின் பண்ணி ஜெயிக்கிறாங்க பற்றியா, அதை பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் எதுவுமே பெரிய சந்தோஷம் கிடையாது. நீ ஜெயிச்சதெல்லாம் ஈஸி தான் எனக்கு தெரிஞ்சவனு. அவங்க நீ ஜெயிக்கும்போது, அவங்க ஸ்டூடெண்ட் ஜெயிக்கும்போது உங்கள் மனசு எப்படி இருந்துன்னு அப்போ நீங்கள் சொல்லிங்க, அதான் அடுத்தது சொல்லிங்க. அதனால் ரொம்ப நன்றி தமிழ்நாடு அமைச்சர் பாடி பில்டிங் அசோசியேஷனுக்கும் ஜிப்டா அகாடமிக்கும். அண்ணன் அசோசியேஷனை பற்றி சொல்லினாரு. அசோசியேஷன் பற்றி சொல்கிறதுக்கு டைம் இல்லை எனக்கு, இன்னும் நிறைய ஆகிடும் டைம். ஏன்னா உங்கள் எல்லாரையும் ஏற்கனவே கொஞ்சம் டைம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதனால் மன்னிச்சிடும், கோச்சிக்காதீங்க. ஆனால் நிறைய பேர் லேட்டாக தான் வந்தீங்க நீங்களாம், அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்கள் ஜிப்டா அகாடமியில் நான் முக்கியமாக சொல்லணுன்னா, கோபால் சார் வந்து பையனுக்காக ஆரம்பித்து இப்போ நம்ம நிறையா விஷயம் ஃபங்க்ஷன் வந்து எங்கள் பாடி பில்டிங் பண்ணிட்டார். நான் நன்றி சொல்லணும் நிறையா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது ஒன்று. எல்லாத்த விட எங்கள் ராஜசேகர் அண்ணன், எங்கள் அண்ணன் சொல்கிறதா நாங்கள் செய்வோம், அது எங்கள் மயில் அண்ணனுக்கே தெரியும். அதே போல் எங்கள் மயில் அண்ணன் இருக்காரு, அவரும் நான் வந்து பாடி பில்டிங்னா அவர் வந்து இன்னும் அத்லெட்டுன்னா எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு இப்போது அவரோட டைம் எல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்து எஸ்ஆர்எம் காலேஜில் எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு அங்கே போய் இருந்து எல்லா பசங்க நல்லா இருக்கணும், ஜாலியாக இருக்காது. அது அவருக்கு இன்னும் சொன்னேன், ஏற்கனவே ஒரு மீட்டிங்கில் கூட சொன்னேன். எனக்கு ஃபஸ்ட்டு போஸ்ட் ட்ரையல் பார்க்கும்போது அங்கே தான் அண்ணா நகர் ஜிம், அவர் ஜிம்மில் தான் போய் பார்த்தேன். ஆனால் என்னை வந்து யூனிவர்சிட்டியில் அவர் பார்த்துட்டாரு. என்னை போய் சொன்னாங்கண்ணா, ஆனால் சொன்னேன்னா இல்லை உன்னை நான் யூனிவர்சிட்டிலே பார்த்துட்டேன்ட்டார், மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலே பார்த்துட்டேன்ட்டார் என்ன. அது மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை என்கரேஜ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஜிப்ட் அகாடமின்னு ஒன்று இதோ சார் இருக்கார் பார்த்தீங்களா. இன்றைக்கி இப்போ அவர் வந்து வேலை வாங்கிட்டு வந்து பெரிய சந்தோஷமாக தான் அண்ணா யூனிவர்சிட்டியில். இனிமேல் நீங்கள் கவலைப்படாதீங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் எதுனாலும் நீங்கள் போயிடலாம் சார்கிட்ட. அதே மாதிரி கோபால் சார் சொன்னார், அவங்க 4 பேரெல்லாம் எப்பயுமே தூங்க போகிற டைம் தவிர மீதி டைம்லாம் உங்களுக்காக ஒர்க் பண்ணுறாங்க சொன்னீங்க. இது மாதிரி என்னோட இவெல்லாம் ஜெயபிரகாஷ் என்னோடய ஸ்டூடெண்ட் தான். அவன் பையனுக்காக கேட்டேன் என்கிட்ட, நான் ஒரு நாள் சொல்கிறேன்டா, அவங்க பையன் வந்து பொண்ணு பாக்ஸிங் பண்ணுறான், பையன் அத்லெட்டிக் பண்ணுறான் இப்போது. சரி நான் சொன்னேன் ஒரு நாள் கூப்பிட்டு போயிடா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ். நீங்கள் யார் இதுக்காக சப்போர்ட் பண்ணி ஸ்போர்ட்ஸ் மேனுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு அதான் மெயின், வேறு பெரிய விஷயம் இல்லை எங்களுக்கு. நம்ம ஆலன் சொன்ன போல் அண்ணன்
ஃபிசியோ எது ப்ராப்ளம்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், வருமானலாம் தெரிஞ்சிருக்கு பண்ணுவார். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த ஜிப்ட் அகாடமி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். Thanking Mr. Arusu for his wonderful entertainment and lots of information shared. We'd like to call upon Master Venkat for a small memento. It will be given by the shawl given by Mr. Vishnu and memento by Mr. Jyoti Basu. Please, can we have Mr. Jyoti Basu also here? ஒரு முக்கியமான விஷயம், நான் ஆக்சுவலாக வெங்கட்டை பற்றி சொல்லணும். நான் வெறும் ஸ்போர்ட்ஸ் சொல்லிட்டு விட்டேன் வெங்கட் வந்ததுலேருந்து எங்கள் பாடி பில்டிங் ஸ்போர்ட் நிறையா சோஷியல் மீடியாவில் நிறைய எங்கள் எல்லாரையும் நேற்று கூட ஒருத்தர் சொன்னால் போல், ஆனந்த் நடராஜெலாம் சொன்னால் போல், நம்ம நிறையா என்ன தான் ஜெயித்தாலும் இவர் புருஷோத்தமனும் சொன்னார், அந்த தாசான்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிச்சிருக்கேன், தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அகாடமி. நம்ம என்ன தான் பிரியாணியே செஞ்சு வச்சாலும் அதை எடுத்து கரெக்டாக பரிமாறலாம், அதோட வேஸ்ட்டாக போயிடுன்னு சொல்லி சொன்னார். அதே போல் அவர் ஆனந்த் நடராஜன் சொன்னார், 15 கண்ட்ரி விளையாடுற கிரிக்கெட் வந்து இவ்வளோ ஃபேமஸாக பண்ணாங்கன்னா நம்ம அவங்கள தான் மதிக்கணும். நம்மளுக்கு நீங்கள் 34 கண்ட்ரி விளையாடினாங்கன்றீங்க, வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நீங்கள், ஆனால் அவங்கள வந்து விஷ் பண்ணுறது கூட யாருமே வரலன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம தான் அது மாதிரி எங்கள் பாடி பில்டிங் ஸ்போர்ட்டை ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிய வச்சது வெங்கட். அதுக்கு ரொம்ப சந்தோஷம் வெங்கட், உங்களே ரொம்ப நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன்னா வெங்கட சொன்னால் அருணாச்சலம் பல்ட்டி அடிக்கிறதெல்லாம் எங்கள் வெங்கட் தான் போட்டுன்னு இருப்பார் எல்லாத்தையும். அதனால் வெங்கட்டுக்கு ஒரு அருணாச்சலத்துக்கு ரொம்ப நன்றி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிப்ஸ் அகாடமிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வின் பண்ணிட்டு நான் ஆக்சுவலாக மிஷின் யூஸ் பண்ண டைம்லலாம் இது மாதிரி எந்த ஃபங்க்ஷன் வைக்கல, அரசாருக்கு தெரியும். ஸோ வின் பண்ணிட்டு வந்தோம், அப்படியே லைட்டாக மீடியாவில் வந்தது, அதுக்கப்புறம் எந்த இதுவுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து இது மாதிரி கிராண்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லோரும் வந்து ஹானர் பண்ணுறது இதெல்லாம் கிடைக்காத ஒரு விஷயம். ஏன்னா மற்ற ஸ்போர்ட்டுக்கு இது வரைக்கும் பார்த்து பெருசாக கிடைச்சது கிடையாது. பாடி பில்டிங் ஸ்போர்ட்டுக்கு இன்றைக்கி இவ்வளோ இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நான் 10 இயர்ஸாக பண்ணுறேன். லாஸ்ட் 2 இயர்ஸாக நிறைய விஷயம் நடந்துகிட்ருக்கு. அதுமாதிரி இந்த பாடி பில்டிங்கை ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ அந்த ஸ்போர்ட்டை பற்றி ஸ்டார்டிங் தெரியாது, ஏதோ பண்ணுறோம் அப்படி இருந்து தெரிஞ்சு. ஆனால் என்னென்னா பாடி பில்டிங் வந்து ஒரு வெளியே தெரியக்கூடிய ஸ்போர்ட்டுங்கிறது அதுக்கப்புறம் ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. எங்கே போனாலும் வந்தாலும் கிடைக்கிற ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எந்த இடமா இருக்கட்டும், நம்மளை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. நம்ம ஃபிசிக்கை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவங்க பண்ண வந்த விஷயத்தையே மறந்துடுவாங்க, நான் அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அது நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ நமக்கு விஷயங்கள் பேங்க் எந்த விஷயமோ நமக்கு ஃபேவராக விஷயங்கள் ஹெல்ப் அதுவே நடக்கும். அந்த டிசிப்ளின்ங்கிறத அங்கே நம்ம கிளியராக பார்க்கலாம். அப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது எங்களோட சீனியருக்கு நம்ம நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்கள பார்த்தா நான் இன்ஸ்பயர் ஆகிட்டு இந்த அரசனை கூப்பிடுவாரு, டே ஈஸ்வரா ஒடியா பாரு போஸ்ட் பண்ணுறாங்க வேடிக்கை பாரு அப்படின்பாரு. நீ எப்போ மிஸ் தமிழ்நாடாவ, நீ எப்போ மிஸ் அவன்னு கேட்டே இருப்பார். நான் சொல்லுவேன் சார் சீக்கிரம் ஆயிரம் சார்னு சொல்லுவேன். இப்போ சின்ன பையனாக இருப்பேன். இப்போ மத்திய என்கரேஜ் பண்ணார். அப்போ வந்து பாலா அண்ணன், ஜேபி அண்ணன், செந்தில் அண்ணன் எல்லோரும் வந்து போஸ்ட் பண்ண வருவாங்க. அவங்க வேறு அன்றைக்கி வந்து கோதனாலாம் வருவார், வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். சார் வந்துடுவார், ரெடியாக வந்துட்டு இருப்போம் போஸ்ட் பண்ணுறதை பார்க்குறதுக்கு. அப்போ ரொம்ப இன்ஸ்பயர் ஆன பர்சன்னா ஜேபி அண்ணனும் செந்தில் அண்ணனும் ஒரு போஸ்ட் 2 பேரும் ஒன்றா வந்து பண்ணியிருப்பாங்க ஒரு ஈவெண்ட்டில். அப்புறம் பெரும்பாக்கம் ஜிம்மில் வந்து அண்ணன் வந்து வேர்ல்டு பாடி பில்டர்லாம் வராங்கடே வாடான்னு சொல்லிட்டு காலைல வர வச்சுட்டு அங்கே தான் இருந்தேன், ரெடியாக இருந்தேன். அதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ நான் ஃபோட்டோ எடுத்து அண்ணனுக்கு அமுச்சு விட்டேன். அப்போ மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நம்மளும் ஒரு வேர்ல்டு ஆகணும் அப்படின்னு. அப்போ அந்த ஒரு அங்கே எடுத்த ஃபயர் தான் என் டார்கெட்டே வேர்ல்டுக்கு போயிடுச்சு. இந்த நேஷனல்ஸ் ஸ்டேட்லாம் மைண்டில் இல்லவே இல்லை. ஆமாம், திரும்ப ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்டானா பாருங்க அப்படின்னு. இது ஏன் அனுப்புனேன் அப்படின்னா அந்த ஃபோட்டோ தான் என்னை வந்து புஷ் பண்ணிச்சு, மைண்டில் எடுத்துகிட்டு வந்தது. நான் வந்து இந்த நேஷனல்ஸு ஸ்டேட்டு இதெல்லாம் மைண்டில் வரல, வேர்ல்டு ஆகணும், அதுக்கு என்ன செய்யணும், நம்மளும் அந்த மாதிரி வேர்ல்டுன்னு பேர் இப்போ நம்ம பக்கத்தில் மிஸ்டர் வேர்ல்டுன்னு போட்டுக்கணும், அது மட்டும் தான் ஆசை இருந்தது. அப்புறமேல ஹார்ட் ஒர்க் பண்ணோம், டிசிப்ளினாக இருந்தோம். என் கோச் இருந்ததை கேட்டேன், இவங்கெல்லாம் கைட் பண்ணதை ஒரு கான்டெஸ்ட்லேயுமே நீ இதை இம்ப்ரூவ் பண்ணு, அதை இம்ப்ரூவ் பண்ணு, இதுதான் சொல்லுவாங்க. ஆனால் சிவா அண்ணா கோச் சொல்கிறதுனா ஒரே விஷயம்னா சொன்னாங்கன்னா கேட்டுக்கோ, ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிம்பாரு. அந்த அக்செப்ட்னஸ்ங்கிறது எனக்கு அப்போ தான் என்னன்னு தெரிய வந்தது. நம்ம குறைய நம்ம முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்ம எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. அதை அக்செப்ட் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக அது க்ரூம் ஆகிட்டு வந்தது. நான் ஏன் தோற்று போனேங்கிறத வந்து அரசாட்டையும் கேட்பேன், எல்லாட்டையும் கேட்பேன், நிறையா வந்து ஓப்பனாக கேட்டுப்பேன். அதெல்லாம் எனக்கு க்ரூம் பண்ணி இது என்னன்னா ஒரு ஸ்ட்ரக்சரை ஒரு ஸ்டோனை வந்து நம்ம செதுக்கிறதோட நிறைய பேரோட இப்படி சஜஷன்ஸ் கேட்டு இது இன்னும் டெவலப் பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி கேட்டு பண்ணும்போது
நாளைக்கு அந்த ஆர்ட்டை வந்து யாராலையும் பிரேக் பண்ண முடியாது. ஏன்னா நான் மட்டும் செய்யலை, எல்லாரும் சேர்ந்து செஞ்சது அது. அப்படிங்கும்போது இது வந்து இந்த மென்டாலிட்டி உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா, நம்ம இறங்கி போனால் தான் வரும். நம்ம பண்ணுறது கரெக்டு, நம்ம பண்ணுறது பெஸ்ட்டு நம்ம நினச்சோம் அப்படின்னா அது யாரையும் பீட் பண்ணுற அளவுக்கு வராது. ஸோ அந்த இடத்துல வந்து இதை கேட்டு நீ க்ரூம் பண்ணி நீ இந்த இடத்துக்கு கூட்டது எல்லாம் காரணம்னா இந்த தபா தமிழ் அமைச்சர் அசோசியேஷன் தான். அதை வந்து ஸ்ட்ராங்காக நான் சொல்லிக்கிறேன். அது இது என்ன வேணா இருக்கலாம், இப்போ ஜெயராம் மாஸ்டரோட ஒரு போஸ்டிங்காக இருக்கலாம், நம்ம ஜம்ப் பண்ணி அடிக்கிற போஸ்டிங்காக அண்ணாமலை அருணாச்சலம் அண்ணா இருக்கலாம், அது மாதிரி வந்து நம்ம ஜேபி லெக் போஸ்டாக இருக்கலாம், அது மாதிரி பாலனோட போஸ்டிங்காக இருக்கலாம், கோதனோட அது சிமெட்ரிக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செந்திலோட வேக்கம் போஸ்டாக இருக்கலாம். இது மாதிரி நம்ம அரசார் சொல்லுவார், அரசார் ஃபோட்டோ பார்க்குறப்பெல்லாம் அவர் ஒரு மினி டோனேட்ஸ் மாதிரி இருப்பார் பார்க்குறதுக்கு. அந்த ஹார்டாக ஒரு மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது, அந்த மோஸ்ட்லாம் பார்க்கும்போது டெய்லியுமே இதே பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு ஃபயர் உண்டாச்சு. அதெல்லாம் தான் நீ உருவாக்கி நீ கொண்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் மிஸ்டர் யூனிவர்ஸ் கூட நான் வந்து இமேஜின் பண்ணாத ஒரு விஷயம். அந்த பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிட்டோம், நேஷனல் மேந்தம் வேணும்னா கோல்டு மெடல் பண்ணால் தான் நேஷனல் மேந்தம் வேணும் வருங்கிறத செந்திலண்ணா சொல்லியிருப்பாரு. அவருக்கு ஒரு வருத்தம் இருந்தது இல்லைன்னா அந்த அதை சொல்லியிருப்பாரு. சரி, அவர் இறந்து போனதுக்கப்புறம் அதை மனசில் நான் அவரை நினச்சி ப்ரே பண்ணிட்டேன். ஆனால் நான் அதை வாங்குவேண்ணா, அவரும் 90 பண்ணார், நானும் அதை வாங்குவேண்ணா, எனக்கு அந்த ஃபீல் இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி நான் அதை மைண்ட் எடுத்துக்கிட்டு சிவானண்ட சொல்லிவிட்டு அதை கன்னி பண்ணி அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணேன் அந்த டைமில். அதை அச்சீவ் பண்ணி அந்த நேஷனல் மேந்தம் ப்ளே பண்ணணும்னு இதாகிடுச்சு. அப்படி நல்லா இருக்கடா, இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணி நல்லா போஸ்ட் பண்ண அரசனும் இவ்வளோ சொல்கிறாங்க. சரி, ஓகே, ஓவரால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அந்த மைண்ட் செட் வந்து அந்த லிமிட்டை பிரேக் பண்ணுறோம். அப்போ தான் தமிழ்நாட்டாலையும் அதை வின் பண்ண முடியுங்கிறத வந்து எல்லோரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமேலே வந்து இதுக்கப்புறம் வின் பண்ண சரவணனுக்கு எல்லாருக்குமே வந்து இப்போ நான் அவர் மட்டும் கிடையாது, இப்போ நிறைய பேருக்கு வந்து நம்மளும் பண்ண முடியுங்கிற மைண்ட் செட் வந்துருச்சு. அந்த மைண்ட் செட்டை கொண்டு வரதான் விஷயமே. அதை நம்ம அன்றைக்கி பிரேக் பண்ணியிருக்கும் போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஒரு பிரிட்ஜாக நம்ம வந்து இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ் நம்ம இருக்கிறோம், அது போதும். அதனால் இந்த அகாடமி இன்றைக்கி வந்திருக்காங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சப்போர்ட் பண்ணுறதுக்கப்புறம் எங்களோட லெவல் எப்படி இருக்குங்கிறது அவங்க பார்ப்பாங்க. இது வரைக்கும் ஒரு மினிமம் சப்போர்ட்டே நாங்கள் மேலே வந்தோம். இப்போ இவ்வளோ பெரிய பார்ட்டாக உள்ளே வந்திருக்கீங்க, ஒரு ரிசர்ச்சாக உள்ளே வந்திருக்கீங்க. அந்த ரிசர்ச்சுங்கிறது இல்லைன்னா நம்மளால் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியாது. ஸோ அந்த சயின்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது, அது மாதிரி ஃபினான்ஸ் சப்போர்ட், எல்லா சப்போர்ட்டுமே எங்களுக்கு தேவைப்படுது. அது எங்களுக்கு ப்ராப்பராக கிடச்சிதுன்னா எங்கள் லைஃப்பில் நாங்கள் அர்ப்பணித்த மிகப்பெரிய பகுதிக்கு இது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதனால் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ராஜசேகர் சாருக்கும் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். சார் இங்கே இருக்கான்னு தெரில, என்கரேஜ் பண்ணுவார், ஒரு பையன் மாதிரி டீச் பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே எப்போவும் எங்களை கைட் பண்ணுங்கள், உங்கள் மனசில் படுறத சொல்லுங்கள். அப்போ தான் எங்களோட கேரக்டர் இன்னும் பில்ட் ஆகும். எங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயராக வெளியே வருவாங்க. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். இப்போ இங்கே வின் பண்ணவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் எல்லாருமே வந்து மாஸ்டர்ஸ் கூட அப்ளை பண்ணுங்கள். எல்லாருமே நீங்கள் இது அர்ஜுனா அவார்டுக்கு தயவு செஞ்சு எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம பாடி பில்டிங் ஃபீல்டில் வந்து யாருமே ரொம்ப நாளாக அதை அப்ளை பண்ணாமே இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிகிட்டே இருந்தால் அப்போ பாடி பில்டிங் ஸ்போர்ட்டுக்கு நிறைய பேர் இவ்வளோ வின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் அந்த ஒரு ரெகக்னேஷன் இருக்குது, நம்ம கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும்னா நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஏன்னா நம்ம ஃபீல்டில் இது வரைக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. ஸோ 2019 எனக்கு கிடைச்சது உண்மைக்கே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ அது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் இதுக்கப்புறம் வர யங்ஸ்டர்ஸுக்கு கண்டிப்பாக அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். தயவு செஞ்சு எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள், யாரும் அப்ளை பண்ணாமல் விடாதீங்க. அது கிடைக்குதோ கிடைக்கலையோ, கடைசியாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு உமன் ஒருத்தவங்க வந்து 15 வாட்டியோ அப்ளை பண்ணியிருக்காங்க பேஸ்கெட் பாலில். அவங்க வந்து 11 வாட்டியோ 12 வாட்டியோ அனிதா, அவங்க பேர் என்ன, அவங்க வந்து அப்ளை பண்ணி கடைசியில் அவங்க பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினாங்க இப்போது. ஸோ அவங்க விடாமுயற்சியோடு பண்ணி கண்டிப்பாக அவங்களும் ஒரு நேஷனல் அவார்டு வாங்கிட்டாங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வர யங்ஸ்டர்ஸுக்கு கண்டிப்பாக அது ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும். சப்போஸ் அது நமக்கே கிடைச்சாலும் சந்தோஷம் தான். சரி, தயவு செஞ்சு பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு அரசு சார், பாஸ்கர் அண்ணா, தேங்க்ஸ். எல்லாருக்கும் தேங்க்ஸ். என் பேர் ராமமூர்த்தி, 55 கேட்டகரியில் சிவிலியன் பண்ணேன். இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து 2006லேருந்தே பாடி பில்டிங் பண்ணுறேன். 2006லேருந்தே இவங்களாம் சொல்கிறாங்களே, நான் வந்து ஒரு 50 வாட்டி தோற்றுருப்பேன் டிஸ்ட்ரிக் மட்டும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வின் பண்ணி ஃபஸ்ட் டைம் ஜெயபிரகாஷ் நான் நடத்தினார்னு நினைக்கிறேன், அடையாரில் இந்திய டிஸ்ட்ரிக். அதுதான் ஃபஸ்ட் டைம் வின் பண்ணேன், கோல்டு மெடல் பண்ணேன் 55 கேட்டகரியில். வின் பண்ணுறதுக்கே பாருங்கள் 2006லேருந்து 2011, ஓகேங்களா. அப்புறமேட்டு 2012 13 அரசு ஜிம்மில் வேலைக்கு போனேன்.
ரூபாய் 3000 தான் சேல்ரி. அதை வச்சே நான் நேஷ்னல் வரைக்கும் பண்ணேன். இப்போலாம் பாருங்கள் 1 லட்சம் ஆகுது 55 கேட்டகரிக்கு மந்த்லி. ஓகேங்களா? இப்படி வின் பண்ணி ஃபஸ்ட் டைம் மிஸ்டர் வேர்ல்டு வந்து 2016. அதுக்கு முன்னாடி 3 வாட்டி சில்வர் மெடல் பண்ணேன் நேஷ்னல். ஜூனியர் நேஷ்னல் வந்து 2014 ஹைதராபாத்தில் கோல்டு மெடல் பண்ணேன். அப்புறம் அருணாச்சலம் மாஸ்டரும் நானும் ஒரு வாட்டி லவ்லி யூனிவர்சிட்டியில் லுதியானாவில் அங்கே ஜூனியர் சில்வர், சீனியரில் ஃபெடரேஷனில் ஜலந்தர் அதில் பிரான்ஸ் மெடல் பண்ணேன். அப்போயே கொஞ்சம் 8000 ரூபாய் செலவு பண்ணியிருப்பேன் மந்த்லி. ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணேன். அப்புறம் 55 தான் பண்ணேன் அப்பயும். அந்த ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் 2016 அப்பாயின்மெண்ட் வாங்கினேன் இன்கம் டேக்ஸ். கிட்டத்தட்ட பாருங்கள் 2006 2016 அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம், எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியும் நான் பண்ண காம்படிஷன் எதுவுமே செல்லாதுன்னு. ஓகேங்களா? ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அத்தாரிட்டியில் சொல்லிட்டு. இப்போது ஈஸ்வர் கூட நேற்று சொன்னார் தெரிஞ்சு பண்ணுங்க சொல்லிட்டு. வேறு பாடி பில்டருக்கு ஆனதா தெரில, எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, வீட்டில் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் எல்லாம் சொன்னாங்க விட்டுரு போதும். அப்பா சொன்னார் ஜிம் வச்சு தரேன். திருப்பி அரசு சார் கால் பண்ணார், வாடா பார்த்துக்கலாம். நானும் சொல்லிட்டு அங்கே போனாவே அது கோவில் மாதிரி இருக்கும். வெளியே கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. இவ்வளோ தரேன் ஹபிபேஃபில் என் பேர் சொன்னால் உனக்கு மெடல் கொடுத்துருவாங்க. அரசு சார் கூட தான் அப்போ கூட எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்துக்கிறேன். ஸ்பான்சரும் தரேன்னு சொன்னாங்க. எனக்கு அங்கே போனால் தான் சந்தோஷம். அட்லீஸ்ட் ஃபிட்னஸ் வேலை தெரியும் ஜிம். நான் அங்கே மேலே தங்கி தான் காலேஜுக்கும் போவேன், திருப்பியும் அங்கே போய்டுவேன் மேலே. நைட்டில் தூங்கிட்டு வேலை பார்த்துருந்தேன். வீட்டில் 5 வருஷமாக வீட்டுக்கு போகல. எப்போயாச்சும் நல்ல போவேன், திருப்பி வந்துடுவேன். அதுக்கப்புறம் திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து டிஸ்ட்ரிக், வேறு டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, நேஷ்னல், மிஸ்டர் வேர்ல்டு எல்லாம் வின் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். நிறைய பேர் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதுக்கும் மேலே உனக்கு கிடைக்கும்ன்ட்டு. ஆர்மியில் ஜாயின் பண்ணேன். 1 வருஷம் 2 வருஷத்துலேயே 2 ஸ்டார் வாங்கிட்டேன். அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 2 ஸ்டார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 20 வருஷம் சர்வீஸ் பண்ணேன். நான் வந்து 2 வருஷத்தில் வாங்கிட்டேன். அது கடவுளுக்கு தான் நினைக்கிறேன். இப்போயோ 2 ப்ரொமோஷன் வந்தது, நான் வாங்கலை. ஏன்னா இப்போ தான் 10 இயர்ஸ் ஆயிருக்கு, அதனால வாங்கலை. அது வாங்கிட்டால் பென்ஷன் கொடுத்துருவாங்க சொல்லிட்டு. இது நான் சொல்கிறது நிறைய கஷ்டம் சொல்கிறாங்க, ஆனால் இது நான் லவ் பண்ணி பண்ணுறேன். பாடி பில்டிங் கஷ்டமாகவே தெரியல. இப்போ கூட நிறைய பேர் சொன்னாங்க, டே போதும்டா வயசாயிடுச்சு. நான் கடைசி வரைக்கும் வயசானாலும் கேட்டகரியில் தான் பண்ணுவேன், ஜெயிப்பேன். மாஸ்டர்ஸ்லாம் போக மாட்டேன். இப்போ கூட ஒய்ஃப் 3 மாதம் என் கூட இருந்து ஜிம்மில் ஹெல்ப் பண்ணதே அவங்க தான். இப்போ ஆர்மியில் யாரோ இல்லை. இந்த ஒர்க் அவுட் பண்ணுறப்பல்ல ஜூனியர்லாம் உள்ள தோக்கச்சிருவாங்க. பண்ணு மோட்டிவேஷன் பண்ணாங்க நிறைய, ஜெயிக்கணும் எப்படியாச்சும் சொல்லி. இப்போ நல்லா எல்லாமே அரசு சார் தந்த லைஃப் இது. அப்புறம் இப்போ இந்தியாவுக்கு போகும்போதும் பாஸ்கர் நான் நிறைய போசிங் கற்றுக் கொடுத்தாரு, நிறைய சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அரசு தரம் சொல்லி கொடுத்தாரு. 55னாவே இதோ இவங்களாம் சின்ன பசங்க வரும்போது இவன் மணி 2 பேரையும் வேறு மாதிரி பார்க்க முடியல. யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம்தான். அண்ணான்னு சொல்லி இருப்பாங்க. இப்பயும் அதே மாதிரி தான் பேசுகிறான், அண்ணா. ஏன்னா 2 பேர்த்துல யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான் எனக்கு. 2 பேரும் வேறு பார்க்க முடியல. அதே மாதிரி அவங்க வேலை வாங்கினதும் எனக்கு சந்தோஷம், ஜெயிக்கிறதும் சந்தோஷம் தான் பார்க்குறப்ப. ரொம்ப அதுதான் நான் சொல்கிறேன். இதை
என்ன சொல்கிறதுனா தம்பி கூட நேற்று சொன்னான், இது தெரியாமல் எந்த அத்தாரிட்டி தெரியாமல் வேறு அசோசியேஷனில் பண்ண வேணாம், எதில் ஜாப் கிடைக்குதோ அது தெரிஞ்சு பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி லேட்டாக வந்ததுக்கு. ஆக்சுவலாக எனக்கு பாடி பில்டிங் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சின்ன வயசில் ஜான்சனை ஃபோட்டோ வச்சு தான் பாடி பில்டிங்கை வீட்டில் தம்புல்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். என்னை வீட்டில் வந்து பாடி பில்டிங்க்கு அனுப்பலை, அதாவது ஜிம்முக்கே அனுப்பலை. ஏன்னா நான் ஜிம்முக்கு போனால் ரவுடி ஆயிடுவேன், கெட்டு போயிடுவேன்ட்டு விடல. அப்பா வந்து ரொம்ப அப்பா கிட்ட கேட்டதால் சரி போன்னு சொல்லி அனுப்புனாங்க. அம்மாவுக்கு வந்து ரொம்ப பயம், ஏதாவது கெட்டு போயிடணும், இல்லை செட்டு சேர்ந்து ஏதாவது ஒரு வழியில் போயிடணுன்ட்டு. அப்படி இருந்துமே நான் வந்து எனக்கு தர ஒரு பாக்கெட் மணி வச்சோ சண்டே சாட்டர்டே ஆனால் நான் ஒரு பாடி பில்டரை பார்க்க போவேன். அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து மெசேஜ் பண்ணுவோம் ஒரு வீக் ஃபுல்லாக. அப்படி ஏதாவது ரிப்ளை பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணி நான் ஆக்சுவலாக எனக்கு மெசேஜ் பண்ணவே தெரியாது அந்த ஏஜில். என்னோடய பிரதர் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து மெசேஜ் பண்ணுவான். நாங்கள் அந்த சண்டே வந்து ஒருத்தர் மீட் பண்ண போவோம். அவங்க சொல்கிறது பார்த்தாலே பயமாக இருக்கும். வந்துடுவோம், மறுபடியும் எகைன் மண்டேலேருந்து இன்னொரு யாருக்காவது வந்து மெசேஜ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒருத்தர் கிளிக் ஆச்சு எங்களுக்கு. அப்படி கிளிக் ஆகிட்டு நான் ரொம்ப ஏமாந்துட்டேன் ஸ்டார்டிங்கில். அதாவது சென்னை வந்தாலே நம்ம பெரிய லெவலில் வந்துடுவோம், நல்லா ரீச் ஆயிடலான்னு சொல்லிட்டு அப்படி நாங்கள் ஊர்லேருந்தே கேம் பண்ணோம். எங்களுக்கு ஒரு பொருளோட விலை என்னன்னு கூட தெரியாது. அப்போது அவங்க சொல்கிறது தான் ரேட்டு. அவங்ககிட்ட டவுட் கேட்டால் எங்களுக்கு ஏதாவது இது வாங்க அது வாங்கன்னு சொல்லிட்டு தொத்து விட்டுருவாங்க. ஸோ அப்படி என்னால் இந்த மணி எல்லாமே நான் செலவு பண்ணிட்டேன். வீட்டில் இருந்தது எல்லாமே நகை எல்லாமே செலவு பண்ணியுமே எனக்கு பத்தல. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கும் ஒதுக்கி இருந்த ஒரு லேண்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே விற்று தான் நான் வந்து சென்னை வந்தேன். சென்னை வந்துமே நான் வந்து உள்ளே வரல. அப்புறம் அப்போ தான் நான் வந்து அதுக்கு முன்னாடி அரசனாவை மீட் பண்ணிட்டேன். அப்போ மீட் பண்ணப்போ நீ வந்து நம்ம வீட்டிலேருந்து பண்ணுற அப்படிங்கிறாரு. எனக்கு மறுபடியும் எகைன் பயம் ஆயிடுச்சு, என்னென்னா மறுபடியும் அதே மாதிரி ஏமாந்துருமோ அப்படின்ட்டு. ஆனால் இல்லை, இது நான் மனசில் இருக்கிற சொல்கிறேன் நான். ஆனால் ஆக்சுவலாக சென்னைனாலே எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பயம் எடுத்துக்கிச்சு. சென்னையே போகக்கூடாதுடா, சென்னை போனோம்னா நம்மளை எல்லாத்தையும் துண்டிலாம் பிடிங்கிட்டு துரத்தி விட்ருவாங்க அப்படின்ட்டு. அப்புறமா அரசனா வீட்டுக்கு போன பிறகு ஒரு வாரம் அப்படியே வெளியே வர ஆரம்பித்தேன். அப்புறம் சைக்கிள்லேருந்து தான் அண்ணா வீட்டிலேருந்து சைக்கிள் தான் அட்லீஸ்ட் மிக்க போக ஆரம்பித்தோம். எனக்கு அப்போ வந்து சைக்கிள் நான் நல்லா தைஸ் பெருசாக இருக்கும். சைக்கிள் ஓட்டி இன்னும் தைஸ் பெருசாகிடுச்சு, நல்லா சைக்கிள் ஓட்ட முடியல. மறுபடியும் அப்புறமா பைக்கில் போக ஆரம்பித்தோம். அப்போ செந்தில் நான் வந்து என் மேலே பயங்கர பாசம். என்னை வச்சு டெய்லியுமே போஸ்ட் செக் பண்ணுவார். என்ன போஸ்ட் பார்க்குறப்ப அங்கே இருக்கிற ஜிம்மில் இருக்கிற பசங்க எல்லாத்தையுமே வர சொல்லி பார்ப்பார், இங்கே பாருங்கன்ட்டு. அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு எனக்கு. அவர் வந்து அப்போ 90 கேட்டகரி பண்ணுவார், நான் 85 பண்ணுவேன். அட்லீஸ்ட் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுவேன், பெஸ்கோ ஜிம்மில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி போயிட்டு இருந்ததில் அப்போது நான் ஏசியா வந்து சில்வர் மெடல் வாங்குறேன் இந்தோனேஷியாவில். இப்போது நடந்த இந்தோனேஷியாவிலேயே. சாரி, கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேன். அது அப்போ என்னாச்சுன்னா, அதுக்கு முன்னாடியே எங்கள் அக்கா இறந்துட்டாங்க. எங்கள் அக்கா இறந்தது நினச்சி டெய்லியுமே அக்கா இறந்தது நினச்சி டெய்லி நான் நைட் அழுவேன். அதாவது அட்லீஸ்ட் டைமில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு செந்திலனா கிட்ட போஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்து சாப்பிட மாட்டேன். அதாவது மறுபடியும் நம்ம இந்த ஏஷியா வின் பண்ணோம், அந்த மெடல் வந்து நான் இது வந்து அக்கா கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினச்சிட்டு அங்கே அழுவேன். அழுதுட்டு மறுபடியும் என்ன நானே தேத்திக்கிட்டு சவுண்டே இல்லாமல் கோல்டு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுவேன். எனக்கு அந்த கோல்டு ஜிம்மில் எப்போ போனாலுமே ஒரு ரிலாக்ஸேஷன். இப்போ லாஸ்ட்டாக கூட நான் எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் போனால் கூட அங்கே போகாமல் நான் போனதே கிடையாது. அங்கே வந்து போயிட்டு தான் நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு தான் கிளம்புவேன். இது எல்லாத்துக்குமே அண்ணாவுக்கு கூட தெரியும். ஏன்னா எனக்கு அங்கே போனாலே ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கப்போ நான் 90ல் சில்வர் மெடல் வாங்கினேன். இப்போ நடந்த பாட்டம் இந்தோனேஷியாவில் தான். ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல. ஐசிஎஃப்பில் தான் எனக்கு வரணுன்ட்டு நினச்சேன். பட் அந்த டீமுக்குள்ளே ஜாயின் பண்ண நினச்சேன், எனக்கு வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் கோவிட் வந்துச்சு. நான்
அர்ச்சனாவுக்கும் பாலனாவுக்கும் கால் பண்ணி பயங்கரமாக கேள்வியாக கேட்பேன், அண்ணா வேலை கிடைக்குமாண்ணா வேலை கிடைக்குமாண்ணான்ட்டு. அவர் ட்ரை பண்ணாத இடமே கிடையாது. அண்ணா வந்து எனக்கு அதாவது இது இங்கே எழுதி போடு அங்கே எழுதி போடுன்னு சொல்லுவார். எல்லாமே ட்ரை பண்ணோம். ஒரு ஒரு கட்டத்துக்கு வரலுமே எதுவுமே இதாகல. 2022ல் இந்தியா பண்ணுறேன், நேஷ்னல்ஸ் பண்ணுறேன். அப்போ வந்து அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம். அதில் வந்து கோல்டு அடித்தேன். அப்போ ஈஸ்வர் வந்து ஓவரால் ரன்னர் அப் வந்தார். ரன்னர் அப் ஃபஸ்ட்டு வந்தேன். அதுக்கப்புறமா 2023ல் வந்து அந்த இயரில் தான் வந்து ஈஸ்வர் வந்து யூனிவர்ஸ் பண்ணார். 22ல் நான் 19லேயே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு காம்படிஷன் பண்ணேன். அதில் செந்திலண்ணா வந்து 90 கேட்டகரி பண்ணார், நான் 85 பண்ணேன். அப்போ சித்ரேஷ்க்கும் செந்திலண்ணா ஒரே கேட்டகரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சித்ரேஷ் வந்து கோல்டு அடிச்சுட்டு ஓவரால் வாங்கிட்டார். அப்போ தான் சித்ரேஷ் வந்து யூனிவர்ஸ் வாங்குறாரு. அப்புறம் அந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து வந்தவங்க கோல்டு சில்வர் இது மாதிரி எல்லாம் வாங்கிட்டாங்க. நான் அந்த 19ல் வந்து நான் எதுவுமே வாங்கலை. அப்போது அர்ச்சனா வந்து அங்கே திட்ட ஸ்டார்ட் பண்ணவர் தான். வீட்டு வரலுமே திட்டிகிட்டே வந்தார், எல்லாருமே மெடல் வாங்கியிருக்காங்க, நீ மெடல் வாங்கவே இல்லை. அது எனக்கு வந்து எப்படின்னா அவர் எங்கே திட்டினாலும் சரி, எப்படி திட்டினாலும் சரி, அவர் தான் திட்டுறாருன்ட்டு நான் வந்து பெருசாகவே நான் இது வரலும் எடுத்துக்கிட்டதே கிடையாது. அவர் தானே திட்டுறாரு, நான் கேஷில் இதை விட்டுருவேன். இன்னொன்று என்னென்னா, இப்போ வரலுமே அவர் ஜிம்மில் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். அவர் ஃபீஸோ எதுவுமோ எனக்கு வந்து இந்த மாதிரி நான் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட அவர் எதுவுமே வாங்கினது கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல என்ன வச்சுருக்காரு அவர். சாரி பசிக்குதுண்ணா. 23ல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இவர் செந்திலண்ணா தவறிட்டார். அது ரொம்ப ஆக்சுவலாக எனக்கு யாராவது இறந்துட்டாங்கனாலே ரொம்ப பிடிச்சவங்க பயம் எடுத்துக்குவோம். நான் சைடே கூட போக மாட்டேன். கிண்டி சைடே நான் வந்ததே கிடையாது. கிண்டி டு வேலைச்சி நான் போனதே கிடையாது. இப்படி தான் போவேன், இப்படி தான் வருவேன். அது ஒரு இதாகவே உறுத்தலாகவே இருந்தது. அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டு தான் சவுத் ஏஷியா சாம்பியன் ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டில் இல்லை சார், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த கோவிட் கால் அப்புறம் நான் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டே பண்ணுறேன். அதில் சாம்பியன் பண்ணுறேன் சவுத் ஏஷியா. அதுக்கப்புறம் ஏஷியா வந்துச்சு. அதில் நீங்கள் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில், பேக் ஸ்டேஜில் அழுதுருப்பேன். இப்போ சொல்கிறேன் அது எதுக்கு அழுதுன்ட்டு. அது இதனால் எனக்கு அர்ச்சனாவுக்கு ஒரு சில ஒன்று தான் தெரியும். ஆனால் அந்த மெடல் நான் எப்போவுமே ஒரு மெடல் வாங்கினா அவருக்கு டெடிகேட் பண்ணுவேன். திஸ் மெடல் இஸ் டெடிகேட்டட் பை செந்திலண்ணான்ட்டு. நான் இது வரலுமே என் மனசில் ஒரு சில கட்டத்துக்கு மேலே அது சொல்ல முடியல. இப்போ வரலுமே நான் என்னென்னா திஸ் மெடல் இஸ் டெடிகேட்டட் பை செந்திலண்ணான்ட்டு நான் நினச்சிட்டு விட்டுருவேன். அதே இயரில் வந்து தான் நாங்கள் மிஸ்டர் யூனிவர்ஸ் கொரியாவில் நினச்சிருந்தீங்களா, அதே யூனிவர்ஸ் வந்து நான் எங்கே மெடல் வாங்கவே இல்லையோ அங்கே வந்து சாம்பியன் அடித்து மிஸ்டர் யூனிவர்ஸ் பட்டத்தை நம்ம கண்டிப்பாக பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு எனக்கு ஃபினான்ஷியல் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. எங்கள் மாமா இறந்துட்டார். மாமா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 அக்கா. அதில் அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 குழந்தைங்க. அவங்க ரொம்ப சின்ன பசங்க. அவங்க இறந்த பிறகு வேர்ல்டு போயிட்டு வந்த பிறகு இறந்துட்டாங்க. ஒரு 36 லட்ச ரூபா கிட்ட ஆப்ரேஷன் செலவாயிடுச்சு. அதில் நான் லோன் வாங்கி நான் தான் கொடுத்தேன். அதனால் என்னால் கேம் பண்ணவே முடியல. நம்ம கேமை விட்டுருவோமோ, இப்படி லோனே கட்டிகிட்டு இருந்துருமோன்ட்டு ஒரு பயம் எடுத்துச்சு. சரி நம்ம இதை விடவே கூடாது, இந்த ஒரு கேமாவது ஒரு இயரில் பண்ணியோன்னு சொல்லிட்டு 24ல் மாலத்தீவில் வந்து யூனிவர்ஸ் நடந்தது. அது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதாவது நமக்கு எப்படியாவது ஏதாவது ஜாப் கிடச்சிடும்ட்டு. ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடியே என்னாச்சுன்னா ஜாப் கிடச்சிச்சு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு தான் நான் வந்து அந்த யூனிவர்ஸே போகிறேன். இருந்தாலும் நான் வீட்டில் லூஸ் இல்லை. நான் நைட்டில் ஒர்க் அவுட் பண்ணுவேன். நைட்டில் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போது போயிட்டு யூனிவர்ஸ் வின் பண்ணிவிட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறமா ஜாப் ஜாயின் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு. இந்த 1 இயரில் இந்த பாட்டம் இந்தோனேஷியாவுக்கு முன்னாடி ஒரு ஏஷியா பண்ணேன். பட் அந்த ஏஷியா முன்னாடி வந்து பர்ஃபார்மன்ஸ் தர முடியல. ஏன்னா டியூட்டி போகிறதால கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளால் பண்ண முடியல. இப்போது பாட்டம் நடந்துச்சு இல்லைங்களா, லாஸ்ட் யூனிவர்ஸ், நான் எங்கே வந்து சில்வர் மெடல் அடிச்சனோ அதே இடத்துல
நான் நான் நினச்ச கேட்டகரியில், அதாவது 90 கேட்டகரியில் நான் இப்போ வரையிலுமே நான் 90 தான். அதாவது 95ஓ 85ஓ நான் போனதே கிடையாது. இது வந்து செந்தில் அண்ணா வந்து 90 கேட்டகரியில் தான் பண்ணார். அந்த அந்த கேட்டகரியில் தான் நான் எல்லாமே வின் பண்ணியிருப்பேன். இப்பயும் லாஸ்ட்டாக வின் பண்ணதுலையுமே அதே கேட்டகரியில் தான் வின் பண்ணேன். அதே கேட்டகரியில் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் அடித்தேன். எனக்கு வந்து நான் ஹேட்ரிக் அடித்ததால் இன்னொரு அவார்டு கொடுத்தாங்க. அது வந்து ட்ராவலிங்கில் வந்து உடஞ்சிருச்சு. அது கொஞ்சம் அதாவது கீழே போட்டு உடஞ்சிருச்சு. ஸோ நான் எங்கே சில்வர் மெடல் வச்சனோ அதே இடத்துல தான் மறுபடியும் மிஸ்டர் யூனிவர்ஸ் வின் பண்ணேன். இதுக்கு எல்லாமே எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தது யாருன்னா, எனக்கு நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஊர்லேயே கூட இருந்துக்கலாம். எனக்கு ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு வந்து வச்சு, இத்தனை நாள் ஒரு ஜேர்னி ட்ராவல் பண்ண வச்சு, இந்த ஒரு பொசிஷனில் ஒரு இன்ஸ்பெக்டர் பொசிஷனுங்கிறது சாதாரணமானது இல்லை. ஆக்சுவலாக கவர்மெண்ட் வேலை கிடைச்சாலே ஒரு பெரிய விஷயம் தான். எங்கள் மாப்பிள்ளை கவர்மெண்ட் வேலை செய்கிறாரு, எங்கள் அண்ணன் கவர்மெண்ட் வேலை செய்கிறான். எங்கள் வீட்லேயே எங்கள் இதுலேயே நான் தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் வேலை வாங்கியிருக்கேன். அதனால் இந்த பெருமை எல்லாமே சொல்கிறேன். கோச்சா பாலண்ணாவும் அரசன் அவரை நான் வந்து எப்பயுமே ஒரு நாட் ஓன்லி அப்படி பார்க்கல. எனக்கு ஒரு கல்யாண நாள் இல்லை, நான் எனக்கு ஒரு பிறந்தநாள் வந்தாலும், ஆனால் இன்றைக்கி எனக்கு பிறந்தநாள்லாம், கல்யாண நாள் வந்தாலும், ஆனால் இன்றைக்கி கல்யாண நாள்லாம் இது மாதிரிலாம் சொல்லி நான் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அவருக்கு தெரியும். வீட்டுக்கு கூட போய் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கியிருக்கேன். ஏன்னா ஒரு அப்பாவை நான் அவரை பார்க்குறேன். இது நான் லாஸ்ட்டாக மீடியாவில் கூட சொன்னேன். அதனால் இந்த இடத்துல என்னை உட்கார வச்சது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா நாங்கள் ஊரில் எப்படி வேணால் ஏதோ ஒரு வேலைக்கு போயிருக்கலாம், ஏதோ ஒரு கம்பெனி சைடு போயிருக்கலாம், லைஃப் எப்படியோ ஒரு வழியில் போயிருக்கும். இந்த மாதிரி கொண்டு வரணுன்றலாம் அவருக்கு தேவையே இல்லை. அதுவும் நான் அவங்க வீட்லேயே இருந்து அவர் ஜிம்லேயே எனக்கு சொல்லி கொடுத்து எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நிறைய சொல்லலாம். நான் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். இதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. இதான் ஜேர்னி. குட் ஈவினிங் ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் என் டீமே சொல்லிட்டாங்க. ஸோ சிம்பிளாக நான் சொல்லணுன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு அமைச்சு கொடுத்த எக்ஸ்ஃபிட் அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ். ராஜசேகர் சார் அண்ட் மயில் சார் அண்ட் இங்கே இருக்கிற டெலிகேட்ஸ் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் உங்களோட இந்த மாதிரி சப்போர்ட் எங்களுக்கு ஃப்யூச்சர் அத்லெட்ஸுக்கு இருந்ததுன்னா இட் வில் பி மோர் என்கரேஜபிள் அண்ட் நாங்கள் இன்னும் அடுத்த லெவல் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டாபா, அரசண்ணா அண்ட் எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஜிப்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆனர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் வருஷம் இதே மாதிரி நிறைய பிளேயர்ஸுக்கு நீங்கள் ஆனர் பண்ண வேண்டியது இருக்கும். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜெயராமன். 45 வருஷம் சர்வீஸ் இந்த பாடி பில்டிங்கில். 87 வந்து சாம்பியன் ஆகிறேன். 4வது 5வது அப்படி தான் வாங்குவேன். 90 தான் மிஸ்டர் மெட்ராஸ் ஃபஸ்ட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தமிழ்நாடு வாங்கினேன். மயில் 92 டவர் பின்டேஷன் நடத்தினார். அதில் 3rd வந்தேன். அப்புறம் 95 மிஸ்டர் தமிழ்நாடு வாங்கினேன். அதுக்கப்புறம் மிஸ்டர் இந்தியா வந்து இண்டஸ்ட்ரியல் 5th 93 அமராவதியில் இருந்தது. அதில் இண்டஸ்ட்ரியல் 5th வந்தேன். அதோட ரயில்வே வேலை கிடச்சிது. எனக்கு சந்தர்ப்பம் பொருளாதாரம் இல்லாததுனால பின்தங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் 2000 வரைக்கும் செஞ்சேன். இப்போ ஒரு மாதம் ட்ரெயின் பண்ணுவேன். 4வது 5வது வருவேன். சேலத்தில் 97 நடத்துனாங்க. அதில் 4வது வந்தேன். என் ஜிம் பையன் அவன் ஃபஸ்ட்டு வருவான், ரஞ்சித் குமார். நான் 4வது 5வது வருவேன். சும்மா டைம் பாஸ் மாரி ஜாலியாக செஞ்சுட்டு 4 ஜிம் வச்சுருந்தேன். பசங்களை என்கரேஜ் பண்ணுவேன். நான் தொடர்ந்து ஒரு 4 வருஷம் காம்படிஷன் நடத்துவேன். அதில் தான் வந்து அரசு, ஜெரால்டு இவங்களாம் வந்து சாம்பியன் ஆனாங்க. எனக்கு அதுவும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதுலேருந்து வந்து 2000 விட்டேன். சரி இனிமேல் என்ன ஆகுது, இனிமேல் என்ன செய்யணும்னு விட்டுட்டேன். 20 வருஷம் பேக். இதில் என்னுடைய சன்னு வந்து சும்மா வெறுப்பேற்றின்னு இருப்பாங்க. பாடி பில்டரு நீ இப்போ செய்ப்பா, மாதம்லாம் செய்ப்பான்னு. நான் இந்த 20 வருஷமும் ஜாலியாக ஆட்கால் யூஸ் பண்ணின்னு ஜாலியாக இருப்பேன். அதை கட் பண்ணுறதுக்கோசம் என்னை சூழ்ச்சி விடுவாங்க. இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன், வேலையாக கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, நான் என்ன செஞ்சு என்னால் பண்ண போகிறேன், போடா நீ போய் நீங்கள் போய் செய்யுங்களா அப்படின்னா. இருந்த சூழ்நிலை வந்து லாஸ்ட்டில் 2019 தான் நீ பழைய பாடி பில்டர் உன்னால் செய்ய முடியாது, இப்போல்லாம் 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணுறாங்க, எனக்கு சாப்பிட்ற வசதிக்கு மட்டும் செஞ்சு கொடு,
நான் கண்டிப்பாக செய்கிறேன்ல அப்படின்னேன். 2020 லாக்டவுனில் கரெக்டாக இருந்தது எனக்கு. நல்லா ட்ரைனிங் பண்ணேன். 2 மாதத்தில் 20 கிலோ குறைச்சேன். அது 3 வேளை எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஃபேட்டை குறைச்சோன்னே 44 இன்ச்சு அந்த சுற்றளவு. அதுக்கப்புறம் 32 ஆக்கினேன். அவனே சந்தோஷப்பட்டான். ஃபஸ்ட் டைமில் கண்ணன் கிளாக்கு செலெக்ஷன் கொடுத்தாங்க. இந்தியாவில் 4th வந்தேன் ஃபஸ்ட் டைமு. அது சந்தோஷம். அதுக்கப்புறம் இந்தியாவில் ஃபஸ்ட்டு வாங்கணும் அப்படின்னு. இப்போ எல்லோரும் திரும்பி பார்க்கணுன்னா ஜெயராமன் வந்துட்டார், நல்லா செய்கிறாரு. அது ஒரு என்னை என்கரேஜ். இப்போ இந்த பிளாட்ஃபார்ம்லாம் எனக்கு அப்போல்லாம் கிடையாது. என்ன ப்ரைஸ் வாங்கணுமா போகாமல் உட்காந்து கிடப்பேன். மெட்ராஸ் ஃபஸ்ட்டுனாலும் சரி, தமிழ்நாடு ஃபஸ்ட்டுனாலும் சரி, யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அவ்வளோ நம்மளே சொல்லிக்கலாம், ஆனால் மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் மெட்ராஸு அப்படி தான் சொல்லிக்கலாம். ஆனால் ஒன்றும் பெருமை ஒன்றும் இல்லை. யாரும் எந்த அளவுக்கு என்கரேஜும் இல்லை. ஸ்பான்சர் கேட்டாலும் கிடைக்காது. அதெல்லாம் இப்போ இந்தியா வரைக்கும் வந்தால் 2000 வரைக்கும் 2020 வரைக்கும் இருந்தேன். இப்போ இந்த இதில் ஃப்ரெண்டுங்க எல்லாருமே இப்போ 2 லட்ச ரூபா வேணும். இந்தோனேஷியாவுக்கு போகும்போது 2 லட்ச ரூபா வேணும். என்னால் கையில் ஒரு பைசா இல்லை. நான் 5000 சம்பாதிக்கிறேன். ஜிம்மு ட்ரைனராக இருக்கிறேன். ஜிம் எக்யூப்மெண்ட் தயார் பண்ணுவேன். எப்போ வந்ததுன்னா அது லக்கு, லாட்டரி சீட் மாரி. இல்லைன்னா நம்ம இருக்கிற வேலையை விட்டு பார்த்துன்னு இருப்பேன். நான் இப்போ இந்தோனேஷியாவில் 2 லட்ச ரூபா பட்ஜெட். என்ன பண்ணுறது, சரி பார்க்கலாம். எனக்கு ஃபோன் பண்ணார், நான் செய்ய முடியுமாண்ணா அப்படின்னு. நான் ட்ரை பண்ணுறேன்ப்பா அப்படின்னு எல்லார்ட்டையும் கேட்டேன். எங்கள் ஜிம்லேயே ஒரு 50,000 வந்தது. எல்லார்ட்டையும் நண்பர்கள்லாம் சொல்லி லாஸ்ட் நேரத்தில் எல்லோரும் கை கொடுத்து எனக்கு அது வரைக்கும் தான் வந்தது. எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறதெல்லாம் எனக்கு இதில் வசதி இல்லை. போன காம்படிஷன் வின் பண்ணணும் கான்செப்ட் தான் எனக்கு. ஏசியெல்லாம் சில்வர் மெடல் வாங்கினேன். நீங்களாம் என்கரேஜ் பண்ணி இது அதுவே சந்தோஷமாக இருந்தது. அதே நோக்கத்தோடு எப்படியோ வாங்கணும். கடைசி எல்லாருமே வேர்ல்டு, அரசு வேர்ல்டு, பாலா வேர்ல்டு, ஜெபி வேர்ல்டு எல்லாமே தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. தனிகளில் இருக்கும்போது நான் செஞ்சுருக்கிறேன். திருவங்கூரில் இருக்கும்போது செஞ்சுருந்துக்கிறேன். யாரும் கிட்ட சேர்க்க மாட்டாங்க. இப்போ ஸ்டேட் செக்ரட்டரியும் ஜாலியாக எல்லோரும் கூட அன்பாக இருக்கிறாரு, ஜாலியாக இருக்கிறாரு. அவர் என்னென்ன வீக்னஸ் எது மைனஸ்ன்னு சொல்லி ப்ளஸ் ஆகிறாரு. அதுவே பெரிய விஷயம். நம்ம ஜிம்மில் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுறோம், எப்படியோ என்கரேஜ் பண்ணுறோம். அதுமாதிரி தமிழ்நாடு செக்ரட்டரியே என்கரேஜ் பண்ணும்போது எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் பாராட்டணும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ வின் பண்ணது ரொம்ப எனக்கு கிரீடம் கொடுத்த மாதிரி எனக்கு சந்தோஷம். இது என் ஃபேமிலியே வந்தாங்க. இது எல்லாருமே என்ன இல்லை இல்லை காசால மாலை போட்டு என் சிஸ்டர் எல்லாரும் என் ஃபேமிலி எல்லாம் குடும்பமாக வந்துக்கிறாங்க. நான் எதிர்பார்க்குறேன். இந்த அளவுக்கு வரவேற்புறது அவங்களும் ஒரு சந்தோஷம். இப்போ இந்தமாரி தாழ்ந்த கீழே இருந்து மேலே தூக்கி வரும்போது எனக்கு எல்லாருமே என் கூட இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாக இருந்து அதே ஒரு ஹாப்பி. என்ன ஒன்று, இங்கே ஃபோட்டோ எடுக்க சொன்னால் எல்லோரும் என்னை மறைச்சிடுறாங்க. நான் என்ன பண்ணேன், என்னை மறைக்கும் போது என்ன சரி எடுக்கலான்னு சும்மா நிற்கணும்னு சொல்லி இப்படி தள்ளி நின்னேன். அதுக்குள்ளே வாழை நான் சாப்பிட போட்டுருவேன் செஞ்சுருவாங்க. அங்கே போய் கூப்பிட்டாங்க. அங்கே கூட்டம் சேர்ந்து போச்சு. அது ஒரு சந்தோஷம் தானே லாஸ்ட்டு கடைசியில். ரொம்ப நன்றிப்பா. ஆமாம் சந்தோஷம். என்ன இதில் இந்த வயசில் நான் செய்கிறேன்னா யங்னஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இப்போ நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், ப்ரெஷர் இல்லை, சுகர் இல்லை, நல்லா இதுவாக இருக்கிறேன். இதே பெரிய விஷயம் இல்லை. இந்த 63 வயசு என்ன 70 வயசு வரைக்கும் நல்லா இருக்கலாம். நம்ம கான்செப்ட், என்னுடைய கான்செப்ட். ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம். தமிழ்நாடு காவல்துறையில் தலைமை காவலர் போக்குவரத்து துறையில் இருக்குது இப்போது. ஏன்னா இந்த பாடி பில்டிங் எப்படின்னா எல்லோரும் சொன்னாங்க. நானும் இன்ஸ்பிரேஷனால் ஸ்டார்ட் பண்ணேன். முதல்ல அது ஒரு திருவள்ளூருக்கு முன்னாடி ஒரு சத்திரம். அந்த சத்திரத்தில் ஒரு பெரிய கான்டெஸ்ட் நடக்குது, ஸ்டேட் லெவல். அதை பார்க்குறதுக்கு போகிறோம். எல்லா சைடு டோரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ரஷ் இருந்தது உள்ளே, பார்க்குறதுக்கு வழி இல்லை. அப்போ ஜன்னலை திறந்துட்டு ஜன்னல் வழியாக எகிரி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ யோசித்தேன், நம்ம ஏன் இப்படிலாம் பார்க்கணும், நம்மளும் ஒரு கண்டஸ்டண்ட்டாக அடுத்த வாட்டி போனால் நம்மளும் உள்ளே போகலாம்ல. அந்த 50 ரூபா, அப்போ 50 ரூபா என்னமோன்னு நினைக்கிறேன் ஃபீஸ் கட்டிட்டு. சரி நம்ம அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜிம்மு ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் இயர் அதே ஸ்டேட் மீட்டில் போயிட்டு டாப் 10ல் நின்னேன். அதுக்கு அடுத்த வருஷம் தான் ஸ்டேட்டில் மெடல் பண்ணேன். ஸோ அப்படியே என்னோடய கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு. 2002 ஜென்ரல் கோட்டாவில் போலீஸில் ஜாயின் பண்ணேன். நானாக எக்ஸாம் எழுதி ஜென்ரலாக தான் 2002 போனேன். அந்த போகும்போது எனக்கு ஒரு ஆசை, பாடி பில்டிங் போலீஸில் போய்ட்டு நம்ம பண்ணலாம். ஏன்னா ஆர்மியில் இருக்குது, ரயில்வேஸில் இருக்குது, அந்த மாதிரி நம்ம போலீஸில் போய்ட்டு பாடி பில்டிங் பண்ணலாம். ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் தெரியும் போலீஸில் பாடி பில்டிங்கே இல்லை, அந்த கேமே கிடையாது அப்படின்ட்டாங்க. ஆனால் போன விடலை. 2003 2002 1 இயர் ட்ரைனிங்கு, 2003 விட்டுட்டு 2004 2008 வரைக்கும் கண்டினியூஸாக 4 வருஷம்
ஸ்டேட்டு சென்னை எல்லாம் செலக்ட் ஆகிட்டு நேஷ்னல் போயிட்டு வருவேன். அது எனக்கு அந்த நேஷ்னல் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அந்த நேஷ்னல் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே ஸ்டேட் பண்ணுவேன். ஸ்டேட்டில் செலக்ட் ஆகிட்டு நேஷ்னல் போயிட்டு வருவேன். 2008 ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. என்னோட லெஃப்ட் நீல வந்து ஒரு ஏசிஎல் டேர்னு சொன்னாங்க. அதனால் நீ வெயிட்டு தூக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ அதோட அந்த பாடி பில்டிங் கொஞ்ச நாள் கேப் விட்டலாம் அப்படின்னு 10 வருஷம் கேப் ஆயிடுச்சு. 2018 வரைக்கும். 2018 அகைன் போலீஸில் என்ன சொன்னாங்கன்னா பாடி பில்டிங் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா. அப்போ நான் யோசிச்சேன், நம்ம பழைய பிளேயர் ஆச்சே, நம்பியா விடணும், நம்மளோட மெடல் ஃபஸ்ட்டு மெடலாக இருக்கணும் போலீஸ்லன்னு திருப்பி அகைன் 2018 ஸ்டார்ட் பண்ணி ஸ்டேட்டு கோல்டு, ஆல் இண்டியாவில் சில்வர் பண்ணேன். ஆக்சுவலாக கோல்டு கொடுத்துருக்கணும், சில்வர் பண்ணேன். ஃபஸ்ட்டு மெடலு நம்ம போலீஸ்லாம் நான் தான் வாங்கி கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் டீம் வந்து க்ரியேட் பண்ணணும். நம்ம அருண் சார் அந்த மாதிரி ஒரு பெரிய ஆஃபீஸர்லாம் பார்த்துட்டு, நீ இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாரையும் எடுத்துன்னு ஐடென்டிஃபை பண்ணு, நம்ம டீம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா. அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணி இன்றைக்கி டீம் வந்து ஒரு 16 பேர் இருக்காங்க. 16 பேருமே ஸ்டேட் சாம்பியன்ஸ். இப்போ அந்த டீமுக்கு நான் டீம் கோச்சாக இருக்கிறேன். இந்த வருஷம் 2025 நடந்த ஆல் இண்டியாவில் வந்து கோல்டு மெடல் பண்ணேன். நம்ம டீம் வந்து ஓவரால் தமிழ்நாடு டீம் வந்து ஓவரால் சாம்பியனில் ரன்னர் அப் வந்தது இந்தியாவில். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து அதை வந்து ஓவரால் வின்னராக மாற்றுறது என்னோட டார்கெட். தேங்க்யூ. நம்ம இந்த ப்ரோக்ராமை ரொம்ப சிறப்பாக கம்பேரிங் பண்ண ஷாம்லா மேடம்க்கு மிஸ்ஸஸ் ராமூர்த்தி வந்து அவங்கள இந்த ஷால் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம மேடம் வந்து இங்கே எங்கள் அட்லீஸ்ட் ஃபிட்னஸோட கிளைண்ட் அவங்க.